சஹானா சாரல், ஆசிரியர் செந்தில்குமார். இந்த அதிரடி ஆக்ஷன் கதையை கேட்கும் முன்பு இதுவரை நீங்கள் என் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவில்லை என்றால் உடனடியாக சப்ஸ்கிரைப் செய்யும்படி அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். மேலும் நீங்கள் இந்த கதையை எங்கிருந்து எந்த நேரத்தில் கேட்டுக்கொண்டு இருக்கிறீர்கள் என்பதனை கமெண்டில் மறக்காமல் பதிவிடுங்கள். சரி, கதைக்கு செல்வோம். அத்தியாயம் 1. மழையில் வந்த மர்மம். வானம் அன்று சாதாரணமாக அழவில்லை. சென்னை நகரத்தையே தன் கண்ணீரால் மூழ்கடித்துவிட துடிப்பது போல் பேய் மழை கொட்டி தீர்த்துக் கொண்டிருந்தது. வங்காள விரிகுடாவில் உருவான காற்றழுத்த தாழ்வு நிலை கரையை கடக்கும் முன்பே தன் விஸ்வரூபத்தை காட்டத் தொடங்கியிருந்தது. காற்றின் வேகம் மரங்களை வேரோடு பிடுங்கி எரிய பார்த்தது. சாலைகளில் மனித நடமாட்டம் முற்றிலும் முடங்கியிருந்தது. ஆங்காங்கே தேங்கிய தண்ணீரில் தெருவிளக்குகளின் மஞ்சள் வெளிச்சம் நினையும் பிம்பங்களாக கலைந்து கொண்டிருந்தன. என் பெயர் அர்ஜுன். இந்திய ராணுவத்தின் சிறப்பு உளவு பிரிவில் பணியாற்றியவன் என்று சொல்வதை விட அந்த பிரிவில் இருந்து தற்காலிகமாக விலக்கி வைக்கப்பட்டவன் என்று சொல்வதுதான் இன்னும் துல்லியமாக இருக்கும். எல்லையில் நடந்த ஒரு ரகசிய ஆபரேஷனின் போது மேலிடத்து உத்தரவை மீறி நான் எடுத்த அதிரடி முடிவு என்னை தற்காலிக பணிநீக்க பட்டியலில் கொண்டு வந்து நிறுத்தியிருந்தது. கடந்த 3 மாதங்களாக சென்னை நகரின் ஏதோ ஒரு மூலையில் எந்த ஒரு லட்சியமுமின்றி வெற்று மனிதனாக என் நாட்களை கடத்திக் கொண்டிருந்தேன். ஆனால் ஒரு ராணுவ வீரனின் உள்ளுணர்வும் உளவு பிரிவின் கூர்மையான பார்வையும் ஒருபோதும் தூங்குவதில்லை. அந்த நள்ளிரவு வேளையில் சென்னை மெரினா கடற்கரையின் கலங்கரை விளக்கத்திற்கு அருகே என் ஜீப்பிற்குள் அமர்ந்திருந்தேன். கார் கண்ணாடியின் வைப்பர்கள் எவ்வளவோ வேகமாக இயங்கியும் மழையின் தீவிரத்தை முறியடிக்க முடியவில்லை. கடல் அலைகளின் சீற்றம் வழக்கத்தை விட பயங்கரமாக இருந்தது. கடலின் கர்ஜனை ஒருபுறம், மழையின் இடி முழக்கம் மறுபுறம் என அந்த இடமே ஒரு யுத்த களம் போல் காட்சியளித்தது. எதற்காக அங்கே காத்திருந்தேன் என்று எனக்கே தெரியவில்லை. ஒருவேளை என் மனதிற்குள் இருந்த கொந்தளிப்பிற்கு அந்த புயல் ஒரு வடிகாலாக இருந்திருக்கலாம். சிகரெட் ஒன்றே பற்ற வைக்க நினைத்து லைட்டரை சொடுக்கினேன். அதன் சிறிய நெருப்பு வெளிச்சம் என் முகத்தை ஒரு கணம் காட்டிக் மறைந்தது. அப்போதுதான் என் கண்கள் கார் கண்ணாடியை தாண்டி அந்த பெருமழையில் நனைந்தபடி நின்றிருந்த அந்த உருவத்தை கவனித்தன. மெரினா கடற்கரையின் மணல் பரப்பில் அலைகள் வந்து மோதும் எல்லைக்கு மிக அருகில் ஒரு பெண் நின்று கொண்டிருந்தாள். இந்த நள்ளிரவில், அதுவும் இத்தகைய பேய் மழையில் ஒரு பெண் தனியாக கடற்கரையில் நிற்பதே ஒரு மிகப்பெரிய அசாதாரணமான விஷயம். அது என் உளவுத்துறை மூளையை உடனடியாக செயல்பட வைத்தது. நான் ஜீப்பின் கதவை திறந்து கொண்டு வெளியே இறங்கினேன். அடுத்த நொடியே மழை என் உடலை முழுமையாக நனைத்தது. குளிர்ந்த காற்று என் சட்டையை கிழிப்பது போல் வீசியது. ஆனால் என் கவனம் முழுவதும் அந்த பெண்ணின் மீதே இருந்தது. அவளது உடல் நடுங்கிக் கொண்டிருந்தது. ஆனால் அவளது நிற்கும் தோரணையில் ஒருவிதமான பிடிவாதமும் ஏதோ ஒரு தேடலும் தெரிந்தது. அவளை நோக்கி நான் மெதுவாக முன்னேறினேன். மணலில் என் காலடிகள் பதியும் சத்தம் அந்த மழையில் கேட்க வாய்ப்பில்லை. ஆனால் அவளது பாதுகாப்பு வளையத்திற்குள் நான் நுழைந்த அடுத்த கணம் அவள் சட்டென்று திரும்பி என்னை நோக்கினாள். அவளது முகம் மழையின் தீவிரத்தையும் மீறி என் மனதில் ஒரு ஆழமான பாதிப்பை ஏற்படுத்தியது. சுருண்ட தலைமுடி மழையில் நனைந்து அவளது நெற்றியிலும் கன்னங்களிலும் ஒட்டியிருந்தது. மழைத்துளிகள் அவளது முகத்தில் விழுந்து மூக்கு நுனியிலும் உதட்டோரங்களிலும் வழிந்து கொண்டிருந்தன. அவளது பெரிய கண்கள் பயத்தால் உறைந்திருந்தனவா அல்லது ஏதோ ஒரு பெரும் ரகசியத்தை சுமந்து பாரமாக இருந்தனவா என்று என்னால் உடனடியாக கணிக்க முடியவில்லை. ஆனால் அவளிடம் ஒரு காந்த ஈர்ப்பு இருந்தது உண்மை. அவள் என்னை உற்று பார்த்தாள். என் உயரமும்
நேர்கொண்ட பார்வையும் இராணுவத்திற்கே உரிய என் உடல்வாகும் அவளுக்கு ஏதோ ஒரு நம்பிக்கையை கொடுத்திருக்க வேண்டும். நீங்கள் தானா அர்ஜுன் என்று கேட்டாள். அவளது குரல் மழையின் சத்தத்தையும் மீறி நடுங்கியபடியே என் காதுகளில் விழுந்தது. அதில் ஒரு அவசரமும் உயிர் பிழைப்பதற்கான ஏமாற்றமும் கலந்திருந்தது. என் பெயர் அவளுக்கு எப்படி தெரியும்? இந்த சென்னையில் என்னை அறிந்தவர்கள் மிகச் சிலரே. அதுவும் என் இராணுவ பின்னணியை அறிந்தவர்கள் யாரும் சாதாரண மனிதர்கள் அல்ல. என் கைகள் தானாகவே என் இடுப்பில் இருந்த ரகசிய துப்பாக்கியை நோக்கி நகர்ந்தன. ஆமாம் என்றேன் சுருக்கமாக, என் குரலில் எந்த உணர்ச்சியையும் காட்டாமல். அவள் ஒரு நீண்ட பெருமூச்சை விட்டாள். அவளது தோள்கள் சற்றே தளர்ந்தன. ஏதோ ஒரு பெரும் பாரம் அவளை விட்டு இறங்கியது போல. என் பெயர் சஹானா என்றாள். அந்த ஒரு கணத்தில் என் வாழ்க்கை அப்படியே தலைகீழாக மாறப்போகிறது என்பதை நான் சற்றும் அறிந்திருக்கவில்லை. விதியின் பகடை உருட்டப்பட்டு விட்டது என்பதை அந்த புயல் இரவு எனக்கு மறைமுகமாக உணர்த்தியது. உங்களை எப்படி நான் நம்புவது என்று நான் கேட்டேன், அவளை இன்னும் கூர்மையாக பார்த்தபடி. இந்த நள்ளிரவில், இந்த மழையில் என் பெயரை சொல்லி ஒரு பெண் தேடி வருகிறாள் என்றால் அதற்கு பின்னால் ஏதோ ஒரு பலமான காரணம் இருக்க வேண்டும். சஹானா தன் கையில் இருந்த சிறிய தோல் பையை மார்போடு இருக்க அணைத்துக் கொண்டாள். அந்த பையை அவள் தன் உயிரை விட மேலாக கருதுகிறாள் என்பது அவளது உடல் மொழியிலேயே தெரிந்தது. இங்கே நிற்க நேரமில்லை அர்ஜுன், நாம் இங்கிருந்து கிளம்ப வேண்டும். அவர்கள் என்னை தேடிக் கொண்டிருக்கிறார்கள் என்றாள், சுற்றிலும் பயத்துடன் பார்த்தபடி. அவர்கள் யார்? அவள் பதில் சொல்லும் முன்பே மெரினாவின் பிரதான சாலையிலிருந்து 2 ஜோடி சக்தி வாய்ந்த ஹெட்லைட்களின் வெளிச்சம் எங்களை நோக்கி பாய்ந்தது. அது ஒரு கருப்பு நிற SUV கார். அதன் என்ஜின் சத்தம் மழையையும் மீறி பயங்கரமாக கர்ஜித்தது. அந்த வாகனம் சாதாரண வேகத்தில் வரவில்லை, எங்களை இலக்காக கொண்டுதான் சீறி பாய்ந்து வருகிறது என்பதை என் இராணுவ அனுபவம் எனக்கு எச்சரித்தது. வந்துவிட்டார்கள் என்று சஹானா அலறினாள். அவளது முகத்தில் மரண பயம் கவ்விக்கொண்டது. என் ஜீப்பிற்குள் ஏறு என்று கத்தினேன். நாங்கள் இருவரும் ஜீப்பை நோக்கி ஓடினோம். சஹானா முன் இருக்கையில் ஏறி அமர, நான் ஓட்டுநர் இருக்கையில் அமர்ந்து சாவியை திருப்பினேன். என்ஜின் ஒருமுறை திணறி பின்னர் உருமலோடு உயிர் பெற்றது. நான் கியரை மாற்றி ஜீப்பை பின்னோக்கி எடுத்து சாலையை நோக்கி திருப்புவதற்குள் அந்த கருப்பு SUV எங்களை மிக நெருங்கிவிட்டது. அதன் ஜன்னல் கண்ணாடி இறங்கியது. அதில் இருந்து ஒரு கருப்பு உருவம் வெளியே நீட்டியது. அது ஒரு சப்மிஷன் கன். கீழே குனி என்று சஹானாவின் தலையை பிடித்து இருக்கைக்கு கீழே தள்ளினேன். அடுத்த நொடி தடதடதட என்ற சத்தத்துடன் துப்பாக்கி குண்டுகள் என் ஜீப்பின் பின் பக்க கண்ணாடியை துளைத்தன. கண்ணாடி துகள்கள் சிதறி எங்கள் மேல் விழுந்தன. மழை துளிகளுடன் இப்போது குண்டுகளும் எங்களை வேட்டையாடத் தொடங்கின. என் உடலில் இருந்த அட்ரினலின் ரசாயனம் உச்சக்கட்டத்தை எட்டியது. இராணுவத்தில் நான் சந்தித்த எத்தனையோ போர்க்களங்கள் என் கண்முன்னே வந்து சென்றன. பயம் என்பது எனக்கு பழக்கமில்லாத ஒன்று. இப்போது என் இலக்கு ஒன்றே ஒன்றுதான். என் பின்னால் இருக்கும் இந்த மழையில் வந்த மர்ம பெண்ணை காப்பாற்ற வேண்டும். அவளை துரத்தும் அந்த நிழல் மனிதர்களிடமிருந்து தப்ப வேண்டும். நான் ஜீப்பின் வேகத்தை அதிகமாக்கினேன். மெரினா சாலையின் வழுக்கும் தன்மையையும் பொருட்படுத்தாமல் வண்டியை அதிவேகமாக செலுத்தினேன். பின்னாடியே அந்த கருப்பு வாகனமும் எங்களை விடாமல் துரத்திக் கொண்டு வந்தது. சென்னை நகரின் மைய பகுதியை நோக்கி என் ஜீப் பறந்தது. மழையின் பின்னணியில் ஒரு புதிய வேட்டை தொடங்கிவிட்டது என்பதை நான் உணர்ந்தேன். சஹானா என் இருக்கைக்கு அருகில் சுருண்டு படுத்திருந்தாள். அவளது கைகள் இன்னும் அந்த பையை விடாமல் பிடித்துக் கொண்டிருந்தன. அவள் யார்?
அவளுக்கு என் பெயர் எப்படி தெரியும்? அவளது பையில் இருக்கும் அந்த ரகசியம்தான் என்ன? எல்லாவற்றிற்கும் மேலாக அவளை கொல்லத் துடிக்கும் அந்த ஆயுதம் தாங்கிய கும்பல் யார்? கேள்விகள் என் மனதை குடைந்தன. ஆனால் அதற்கான பதில்களை தேடுவதை விட இந்த இரவை கடந்து உயிர் பிழைப்பதுதான் இப்போதைய முதல் கடமை. மழையின் சாரல் என் உடைந்த பெண் கண்ணாடி வழியாக உள்ளே நுழைந்து என் முதுகை நனைத்துக் கொண்டிருந்தது. ஆனால் என் மனம் அந்த மழையை விட குளிர்ந்து அடுத்த கட்ட தாக்குதலுக்கு தயாராகிக் கொண்டிருந்தது. அத்தியாயம் 2. ரகசிய கோப்பு. மழை விட்டும் விடாமலும் சென்னையின் சாலைகளை நனைத்துக் கொண்டிருக்க என் ஜீப் அடையாறு மேம்பாலத்தின் வளைவுகளில் டயர்கள் அலறத் திரும்பியது. பின்னால் எங்களை துரத்தி வந்த கருப்பு நிற எஸ்யூவியின் ஹெட்லைட் வெளிச்சம் உடைந்த பெண் கண்ணாடி வழியாக என் முகப்பகட்டில் பிரதிபலித்து என் கண்களை கூசச் செய்தது. துப்பாக்கி குண்டுகள் காரின் இரும்பு உடற்பகுதியில் பட்டு டேம் டேம் என்ற சத்தத்துடன் சிதறித் தெரித்தன. சீக்கிரம் அர்ஜுன்! அவர்கள் நெருங்கிவிட்டார்கள். இருக்கைக்கு கீழே சுருண்டு கிடந்த சஹானாவின் குரலில் நடுக்கம் இருந்தாலும் அவரது கைகள் மார்போடு அணைத்திருந்த அந்த தோல் பையை இன்னும் இறுக்கமாக பிடித்துக் கொண்டிருந்தன. பயப்படாதே, கையை பலமாக பிடித்துக்கொள் என்று கத்தியபடி ஸ்டீயரிங்கை இடதுபுறமாக அதிவேகமாக திருப்பினேன். ஜீப் ஒரு பக்கமாக சாய்ந்து கட்டுப்பாட்டை இழப்பது போல் சென்று மீண்டும் நேராக நிமிர்ந்தது. ராணுவத்தில் கரடு முரடான மலைப்பாதைகளில் ஓட்டிய அனுபவம் எனக்கு இங்கே கை கொடுத்தது. அடுத்த சில நிமிடங்களில் குறுகலான தெருக்களுக்குள் புகுந்து பின்னால் வந்த வாகனத்தை தற்காலிகமாக திசை திருப்பிவிட்டு இக்காட்டுத்தாங்கல் பகுதியில் இருந்த கைவிடப்பட்ட ஒரு பழைய அடுக்குமாடி குடியிருப்பின் அடித்தள வாகன நிறுத்தத்திற்குள் என் ஜீப்பை செலுத்தினேன். அங்கே முழு இருள் சூழ்ந்திருந்தது. இன்ஜினை அணைத்துவிட்டு ஹெட்லைட்டுகளையும் அணைத்தேன். இப்போது அந்த இருளில் மழையின் சத்தமும் எங்கள் இருவரின் மூச்சுக்காற்றின் வேகமும் மட்டுமே கேட்டன. இப்போது நாம் பாதுகாப்பாக இருக்கிறோம். முதலில் நீ யார்? உனக்கு பின்னால் ஏன் ஒரு படையே துரத்துகிறது என்பதை எனக்கு விளக்கமாகச் சொல் என்று இருக்கையிலிருந்து நிமிர்ந்த சஹானாவை பார்த்து கேட்டேன். அவள் தன் முகத்தில் வழிந்த மழையையும் வியர்வையையும் துடைத்துக் கொண்டு அந்த தோல் பையை திறந்தாள். அதற்குள் ஒரு நீல நிற டிஜிட்டல் டிரே மற்றும் சில ரகசிய ஆவணங்கள் அடங்கிய கோப்பு இருந்தது. அதன் மேல் DRDO டாப் சீக்ரெட் என்ற முத்திரை சிவப்பு நிறத்தில் பதிக்கப்பட்டிருந்தது. நான் டிஃபென்ஸ் ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் ஆர்கனைசேஷன் விண்வெளி ஆய்வு மையத்தில் முதன்மை விஞ்ஞானியாக பணியாற்றுகிறேன் என்று தன் அறிமுகத்தை தொடங்கினாள் சஹானா. அவளது குரலில் இப்போது ஒரு விஞ்ஞானிக்கே உரிய நிதானம் திரும்பியிருந்தது. இது சாதாரண கோப்பு அல்ல அர்ஜுன். இந்தியாவின் அடுத்த தலைமுறை பாதுகாப்பு அரணான வஜ்ரா 9 ஏவுகணை திட்டத்தின் முழுமையான ப்ளூ பிரிண்ட் மற்றும் அதன் கட்டுப்பாட்டு குறியீடுகள் இதில் உள்ளன. வஜ்ரா 9 என்ற பெயரை கேட்டதும் என் கண்கள் சுருங்கின. உளவுத்துறையில் இருந்தபோது இந்த திட்டத்தை பற்றி மிக ரகசியமாக கேள்விப்பட்டிருக்கிறேன். எதிரி நாடுகளின் ரேடார்களில் சிக்காமல் ஒலியின் வேகத்தை விட 9 மடங்கு வேகமாக சென்று இலக்கை தாக்கக்கூடிய ஒரு ஹைப்பர்சோனிக் ஏவுகணை திட்டம் அது. இந்த தொழில்நுட்பம் மட்டும் தவறான கைகளுக்கு கிடைத்தால் சஹானா பேசும்போதே அவளது தொண்டை வற்றியது. இந்தியாவின் பாதுகாப்பு முற்றிலும் கேள்விக்குறியாகிவிடும். உலக வரைபடத்திலிருந்து ஒரு பெருநகரத்தையே நொடியில் அழிக்கும் வல்லமை இதற்குண்டு. ஆனால் இது எப்படி உன்னிடம் வந்தது? ஆய்வகத்தில் இருக்க வேண்டிய கோப்பு மெரினா கடற்கரைக்கு எப்படி வந்தது என்று என் அடுத்த கூர்மையான கேள்வியை தொடுத்தேன். துரோகம் அர்ஜுன். எங்கள் துறையிலேயே இருக்கும் சில உயர் அதிகாரிகளே விலை போய் விட்டார்கள் என்று ஆத்திரத்துடன் கூறினாள். அல் ஜஹத்
என்ற சர்வதேச பயங்கரவாத அமைப்புடன் அவர்கள் கைகோர்த்துள்ளனர். இன்று மதியம் ஆய்வகத்தில் இந்த தரவுகளை திருட முயன்ற போது நான் தடுத்துவிட்டேன். யாரிடம் உதவி கேட்பது என்று தெரியாமல் தவித்த போதுதான் என் சீனியர் அதிகாரி ஒருவர் உளவுத்துறையில் இருந்த உங்களை பற்றிய விவரத்தை கொடுத்து, அர்ஜுனை தவிர வேறு யாராலும் உன்னையும் இந்த கோப்பையும் காப்பாற்ற முடியாது என்று சொல்லி அனுப்பி வைத்தார். அதனால்தான் உங்களை தேடி வந்தேன். தேசத்தின் பாதுகாப்பு, ஒரு விஞ்ஞானியின் உயிர் மற்றும் ஒரு பயங்கரவாத சதி, மூன்றும் இப்போது என் கைகளில் வந்து விழுந்திருந்தன. இராணுவத்திலிருந்து நான் தற்காலிகமாக நீக்கப்பட்டிருக்கலாம். ஆனால் என் ரத்தத்தில் ஊறிய தேசபக்தி என்னை சும்மா இருக்க விடவில்லை. சரி, இந்த கோப்பை பாதுகாக்கும் பொறுப்பை நான் ஏற்றுக்கொள்கிறேன். ஆனால் நாம் விடுவதற்குள் இந்த இடத்தை விட்டு வெளியேற வேண்டும். ஏனெனில் அவர்கள் சாதாரணமானவர்கள் அல்ல. அதிநவீன தொழில்நுட்பங்களை வைத்து நான் பேசி முடிப்பதற்குள் அடித்தளத்தின் நுழைவாயிலில் ஒரு வெளிச்சம் தோன்றியது. என் உளவுத்துறை மூளை ஆபத்தை உணர்ந்த அடுத்த நொடி சஹானாவின் கையை பிடித்து ஜீப்பை விட்டு வெளியே இழுத்தேன். அர்ஜுன், கவனம் என்று சஹானா மரண பயத்தில் கத்தினாள். அவள் கத்திய அதே கணத்தில் அந்த இருண்ட அடித்தளத்தின் சுவர்களை கிழித்துக் கொண்டு வெளிச்சம் பாய்ந்தது. நாங்கள் ஒளிந்திருந்த தூணுக்கு பின்னால் அந்த பழைய கருப்பு எஸ்யூவி கார் டயர்கள் அலற நுழைந்தது. அவர்கள் எப்படி எங்களை கண்டுபிடித்தார்கள்? ஒருவேளை சஹானாவின் பையிலோ அல்லது அவளது மொபைலிலோ ஏதேனும் GPS டிராக்கர் இருக்க வேண்டும். துப்பாக்கி சத்தங்கள் அந்த மூடிய அடித்தளத்திற்குள் இடி முழக்கமாய் எதிரொலித்து கொட்டும் மழையின் சத்தத்தையே முழுமையாக கிழித்தன. எங்களை நோக்கி பாய்ந்த குண்டுகள் சிமெண்ட் தூண்களை தகர்த்து துகள்களாக எங்கள் மேல் சிதறின. சஹானா, என் பின்னாடியே வா என்று கத்தியபடி என் இடுப்பில் இருந்த இராணுவத்தர துப்பாக்கியை கையில் எடுத்தேன். இத்திரி வாகனத்திலிருந்து 3 ஆயுதம் ஏந்திய ஆட்கள் இறங்கினர். அவர்கள் சாதாரண ரவுடிகள் அல்ல, கமாண்டோ ஆடைகள் அணிந்த தொழில்முறை கொலையாளிகள். அவர்கள் கைகளில் இருந்த அதிநவீன துப்பாக்கிகள் தொடர்ந்து நெருப்பை கக்கிக் கொண்டிருந்தன. நான் தூணின் பின்னால் இருந்து சற்றே குனிந்து துல்லியமாக குறிபார்த்து 2 முறை சுட்டேன். முதல் குண்டு ஒருவனின் நெற்றியை பதம் பார்க்க அவன் அலறியபடி கீழே விழுந்தான். மற்ற இருவரும் நிலை குலைந்து காருக்கு பின்னால் மறைந்தனர். இங்கிருந்து தப்பிக்க வேண்டும், ஓடு என்று சஹானாவை அந்த அடித்தளத்தின் அவசர கால படிக்கட்டுகளை நோக்கி தள்ளினேன். மழை வெளியில் இன்னும் வெறியோடு பெய்து கொண்டிருக்க எங்களுக்கு பின்னால் மரணத்தின் நிழலாக அந்த துப்பாக்கி சத்தங்களும் குண்டுகளின் சீரல்களும் எங்களை துரத்திக் கொண்டே வந்தன. அந்த நிழல் யுத்தம் சென்னையின் அந்த இருண்ட இரவில் இன்னும் தீவிரமடைந்தது. அத்தியாயம் 3, நிழல் வேட்டை. அடித்தளத்தின் அவசர கால படிக்கட்டுகளின் வழியே நாங்கள் வெளியேறிய போது சென்னை நகரம் ஒரு பெரும் பிரளயத்திற்குள் மூழ்கியிருப்பதை போல காட்சியளித்தது. கொட்டும் பேய் மழையும் சுழன்றடித்த சூறாவளி காற்றும் எங்களின் ஓட்டத்திற்கு முட்டுக்கட்டையாக நின்றன. ஆனால் பின்னால் துரத்தும் மரணத்தின் பிடியிலிருந்து தப்பிக்க அதைவிட வேகமாய் ஓட வேண்டியிருந்தது. சாலையோரம் நின்றிருந்த ஒரு பழைய அம்பாசிடர் காரின் பூட்டை என் இராணுவ உத்திகளை பயன்படுத்தி சில நொடிகளில் உடைத்து அதன் ஒயர்களை இணைத்து உயிர் பெறச் செய்தேன். சஹானாவை உள்ளே இழுத்து போட்டுக்கொண்டு சென்னையின் எல்லைகளை நோக்கி வண்டியை செலுத்தினேன். மழை வெள்ளம் சூழ்ந்திருந்த GSD சாலையை கடந்து செங்கல்பட்டு எல்லையை நோக்கி கார் பறந்தது. நாங்கள் நகரத்தை விட்டு தப்பிவிட்டோம் என்று என் மனம் தற்காலிகமாக ஆறுதலடைந்தது. ஆனால் அந்த நிம்மதி சில நிமிடங்களுக்கு கூட நீடிக்கவில்லை. எதிரிகள் எங்கும் இருந்தார்கள். அவர்கள் வெறும் ஒரு குறிப்பிட்ட ஆயுத குழு அல்ல, ஒட்டுமொத்த சர்வதேச வலைப்பின்னலையும் தங்களின் விரல் நுனியில் வைத்திருக்கும்
ஒரு பேராபத்தான அமைப்பு என்பது அடுத்த சில கிலோமீட்டர்களில் எனக்கு புரிந்தது. பிரதான நெடுஞ்சாலையின் ஆங்காங்கே கருப்பு நிற ஸ்கார்பியோ மற்றும் எஸ்யூவி வாகனங்கள் ரோந்து சுற்றுவது காரின் முகப்பு வெளிச்சத்தில் தெரிந்தது. பிரதான சாலைகள் அனைத்தும் அவர்களின் கட்டுப்பாட்டிற்குள் வந்துவிட்டதை உணர்ந்து காரை உடனடியாக திருப்பி காஞ்சிபுரம் மாவட்டத்தின் கிராமப்புற இருட்டு பாதைகளுக்குள் நுழைத்தேன். திடீரென்று காரின் மேற்கூரையின் மீது ஏதோ ஒரு மெல்லிய இயந்திர சத்தம் கேட்டது. மழையின் இரைச்சலையும் மீறி சுழலும் இறக்கைகளின் சத்தம் என் காதுகளை எட்டியது. அர்ஜுன், மேலே பாருங்கள் என்று சஹானா காரின் ஜன்னல் வழியே வானத்தை சுட்டிக்காட்டினாள். கார் கண்ணாடியை துடைத்துக் கொண்டு உற்று பார்த்தேன். அந்த நள்ளிரவு வானில் கொட்டும் மழையையும் கிழித்துக் கொண்டு 4 சிறிய சிவப்பு மற்றும் பச்சை நிற விளக்குகள் காருக்கு மேலேயே பறந்து வந்தன. அவை சாதாரணமானவை அல்ல. அதிநவீன கண்காணிப்பு ட்ரோன்கள். வெப்பமண்டல கதிர்வீச்சு கேமராக்கள் பொருத்தப்பட்ட அந்த ட்ரோன்கள் இருளிலும் மழையிலும் கூட எங்களின் நடமாட்டத்தை துல்லியமாக கண்காணித்து எதிரிகளின் கட்டுப்பாட்டு அறைக்கு தகவல்களை அனுப்பிக் கொண்டிருந்தன. நமது இருப்பிடத்தை அவர்கள் அணுவணுவாக கண்காணித்துக் கொண்டிருக்கிறார்கள். இந்த காரில் தொடர்ந்து பயணித்தால் இன்னும் சில நிமிடங்களில் நம்மை சூழ்ந்து கொள்வார்கள் என்று கத்தியபடி காரை ஒரு மரத்தின் நிழலில் சடாரென நிறுத்தினேன். காரை விட்டு இறங்கி சஹானாவின் கையை பிடித்துக் கொண்டு அடர்ந்த முள் புதர்களுக்கு நடுவே ஓடினோம். ட்ரோன்களின் வெப்ப கேமராக்களில் இருந்து தப்பிக்க வேண்டுமெனில் நம் உடலின் வெப்பநிலையை சுற்றியுள்ள சூழலோடு மறைக்க வேண்டும். மழையில் நனைந்தபடி சேரும் சகதியுமாக இருந்த ஒரு விவசாய நிலத்தின் வழியே முன்னேறினோம். தொலைவில் ஒரு கைவிடப்பட்ட பழைய நெல் கிடங்கு தெரிந்தது. அதன் சிதிலமடைந்த சுவர்களும் துருப்பிடித்த இரும்பு தகடுகளாலான கூரையும் இந்த நள்ளிரவில் எங்களுக்கு ஒரு தற்காலிக புகலிடமாக தோன்றின. அதன் உடைந்த மரக்கதவை தள்ளிக்கொண்டு நாங்கள் உள்ளே நுழைந்தோம். கிடங்கிற்குள் கும்மிருட்டு சூழ்ந்திருந்தது. கூரையின் ஓட்டைகள் வழியே மழைநீர் ஆங்காங்கே தரையில் சொட்டு சொட்டாக விழுந்து என்று சத்தமிட்டது. ஒரு மூலையில் இருந்த பழைய சாக்கு மூட்டைகளின் பின்னால் சஹானாவை அமர வைத்தேன். அவளது உடல் குளிரினாலும் பயத்தினாலும் நடுங்கிக் கொண்டிருந்தது. அவளது ஆடைகள் முற்றிலும் சேராகி போயிருந்தன. நான் மெதுவாக கிடங்கின் உடைந்த ஜன்னல் ஓரம் சென்று வெளியே நோட்டமிட்டேன். ட்ரோன்கள் அந்த பகுதியை சுற்றி வட்டமடித்துக் கொண்டிருந்தன. ஆனால் அதிர்ஷ்டவசமாக இந்த பழைய கிடங்கின் தடிமனான கான்கிரீட் கூரை அவற்றின் தெர்மல் ஸ்கேனர்கள் உள்ளே ஊடுருவுவதை தடுத்திருக்க வேண்டும். சஹானாவின் அருகில் சென்று அமர்ந்தேன். அவளது கைகள் இன்னும் அந்த நீல நிற டிஜிட்டல் டிரைவ் அடங்கிய பையை தன் நெஞ்சோடு சேர்த்து இறுக்கமாக பூட்டியிருந்தன. அவளது முகத்தை பார்த்தேன். அதுவரை ஒரு விஞ்ஞானியாக தன் அறிவை நிலைநிறுத்த போராடிய அந்த பெண்ணுக்குள் இப்போது ஒரு சாதாரண மனித பெண்ணின் மரண பயம் அப்பட்டமாக தெரிந்தது. அங்கே அந்த இருண்ட பழைய கிடங்கிற்குள் தன் கட்டுப்பாட்டை இழந்தவளாய் சஹானா தனது உண்மையான ரகசியத்தை கூறினாள். அர்ஜுன், நான் உங்களை ஒரு விஷயத்திற்காக மட்டுமே தேடி வந்தேன். ஆனால் இதன் பின்னணியில் இருக்கும் ஆபத்து நான் சொன்னதை விட பல மடங்கு பெரியது என்று விம்மினாள். அவளது குரலில் இருந்த பயம் அந்த கிடங்கின் சுவர்களில் மோதி எதிரொலித்தது. சொல் சஹானா, என்ன விஷயம் என்று அவளது தோளை தொட்டு ஆறுதல் படுத்தினேன். இந்த ஏவுகணை திட்டத்தின் ரகசிய கோப்பில் உள்ள தொழில்நுட்பம், அது வெறும் ஒரு ஆயுதம் மட்டுமல்ல, அது ஒரு செயற்கை நுண்ணறிவுடன் கூடிய எவராலும் அழிக்க முடியாத ஒரு பேரழிவு சக்தி. எதிரி நாடுகளின் எந்த ஒரு வான் பாதுகாப்பு அமைப்பையும் ஏமாற்றிவிட்டு இலக்கை சென்றடையும் வரை தன் பாதையை தானே மாற்றிக்கொள்ளும் திறன் கொண்டது. இந்த தொழில்நுட்பம் மட்டும் தவறான கைகளுக்கு, அந்த அல் ஜஹத் பயங்கரவாத அமைப்பின் கைகளுக்கு சென்றால் அவர்கள்
அதை இந்தியாவின் ஏதாவது ஒரு முக்கிய நகரின் மீது ஏவி விடுவார்கள். அவள் திக்கித் திணறி கண்களில் கண்ணீர் வழியத் தொடர்ந்தாள். அடுத்த சில வினாடிகளில் ஒரு முழு நகரமே லட்சக்கணக்கான மனித உயிர்களுடன் கட்டிடங்களுடன் சாம்பலாகி அழிந்துவிடும். அர்ஜுன், அந்த பழிக்கு நான் ஆளாகிவிடக் கூடாது. இந்த தேசத்தின் அழிவுக்கு என் விஞ்ஞான அறிவு காரணமாகிவிடக் கூடாது. எனக்கு மிகவும் பயமாக இருக்கிறது அர்ஜுன். என்னை அவரிடமிருந்து காப்பாற்றுங்கள். அவரது வார்த்தைகள் என் இதயத்தின் ஏதோ ஒரு ஆழமான பகுதியை தாக்கின. ராணுவத்தில் எத்தனையோ ஆபத்துக்களை, மரணங்களை நான் நேருக்கு நேர் சந்தித்திருக்கிறேன். ஆனால் ஒரு பெண்ணின் கண்களில் இந்த தேசத்தின் பாதுகாப்பிற்கான பயத்தையும் தன் உயிர் மீதான தவிப்பையும் நான் இதற்கு முன்பு கண்டதில்லை. அவளது குரலில் இருந்த அந்த உண்மை, அவளது உடலின் நடுக்கம் என் உள்மனதில் ஒரு புதிய உறுதியை ஏற்படுத்தியது. விஞ்ஞானி சஹானா என்பவள் இப்போது வெறும் ஒரு அரசு அதிகாரி அல்ல. அவள் இந்த தேசத்தின் உயிரை சுமந்து நிற்கும் ஒரு தேவதையாக எனக்கு தெரிந்தாள். அவளது பயத்தையும் அவளது கண்ணீரையும் அவளது மார்போடு அணைத்திருக்கும் அந்த ரகசிய கோப்பையும் என் உயிர் உள்ளவரை பாதுகாக்க வேண்டும் என்று அந்த இருண்ட கணத்தில் நான் உறுதியாக முடிவு செய்தேன். சஹானா அவளது முகத்தை நிமிர்த்தி அவளது கண்களை நேராக பார்த்து கூறினேன். என் குரலில் ஒரு ராணுவ அதிகாரிக்கே உரிய கம்பீரமும் அதே சமயம் ஒரு மனிதனுக்கே உரிய மென்மையும் கலந்திருந்தது. இந்த அர்ஜுனின் உடலில் ஒரு சொட்டு ரத்தம் இருக்கும் வரை உன்னையோ அல்லது இந்த தேசத்தின் ரகசியத்தையோ எந்த ஒரு சக்தியாலும் தொட முடியாது. இது ஒரு ராணுவ வீரனின் வாக்குறுதி அல்ல. உன் மேல் காட்டும் அக்கரையின் மீது நான் எடுக்கும் சபதம். என் வார்த்தைகளை கேட்டதும் சஹானாவின் கண்கள் விரிந்தன. அவளது அழுகை நின்றது. அந்த பேய் மழையின் இரைச்சலுக்கு நடுவே, அந்த பழைய கிடங்கின் இருளுக்குள் எங்கள் இருவரின் மனங்களும் ஏதோ ஒரு கண்ணுக்கு தெரியாத புள்ளியில் இணையத் தொடங்கின. பயத்தின் நிழலில் ஒரு புதிய வேட்டைக்கான வியூகம் என் மனதில் வகுக்கப்படத் தொடங்கியது. அத்தியாயம் 4. வானில் ஹெலிகாப்டர்கள். இரவின் கும்மிருட்டும் விடியாத துயரமும் மெல்ல விலகத் தொடங்கியிருந்தன. கிழக்கே மேக கூட்டங்களின் இடுக்கில் ஒரு மெல்லிய சாம்பல் நிற வெளிச்சம் எட்டி பார்த்தது. இரவு முழுவதும் கொட்டி தீர்த்த பேய்மழை விடியற் காலையில் சற்று ஓய்ந்து மெல்லிய தூறலாக மாறியிருந்தது. காஞ்சிபுரத்தின் அந்த பழைய நெல் கிடங்கிற்குள் குளிர்ந்த காற்று நடுவே சஹானா என் தோளில் தலை சாய்த்து அசதியில் உறங்கிக் கொண்டிருந்தாள். அவளது கைகள் தூக்கத்திலும் அந்த தோல் பையை தழுவியபடியே இருந்தன. இரவு முழுவதும் நான் தூங்கவில்லை. கிடங்கின் உடைந்த ஜன்னல் வழியே வெளியே உற்று நோக்கியபடி என் செயற்கைக்கோள் தொலைபேசி மூலம் ராணுவத்தின் உயர்மட்ட கட்டுப்பாட்டு அறைக்கு ரகசிய எண்களின் வழியே தகவல்களை அனுப்பிக் கொண்டிருந்தேன். என் தற்காலிக பணி நீக்க உத்தரவு இன்னும் அமலில் இருந்தாலும் தேச பாதுகாப்பின் தீவிரத்தை கருதி என் பழைய கமாண்டிங் அதிகாரி ஜெனரல் ரவிகுமார் உடனடியாக மீட்பு பணிக்கு ஒப்புதல் அளித்திருந்தார். காலை 5:30 தொலைவில் வான்வெளியில் கனத்த இறக்கைகளின் சத்தம் கேட்டது. அது சாதாரண ட்ரோன்களின் சத்தம் அல்ல. இந்திய ராணுவத்தின் பிரத்யேக மீட்பு ஹெலிகாப்டரான துரு எங்களை நோக்கி வரும் சத்தம். சஹானா, எழுந்திரு, நமது ஆட்கள் வந்துவிட்டார்கள் என்று அவளை மெதுவாக உலுக்கி எழுப்பினேன். சவாரி செய்ய தயாரான வேங்கையைப் போல அவள் சட்டென்று விழித்தாள். அவளது கண்களில் இன்னும் நேற்றைய பயத்தின் சுவடுகள் இருந்தாலும் ஹெலிகாப்டரின் சத்தம் அவளுக்குள் ஒரு பொது நம்பிக்கையை விதைத்தது. நாங்கள் இருவரும் கிடங்கின் இரும்பு தகட்டு கதவை தள்ளிக்கொண்டு வெளியே ஓடினோம். பாதுகாப்பு விதிகளின்படி ஹெலிகாப்டர் தரையிறங்காமல் சற்று உயரத்தில் நின்றபடி கயிற்றாலான ஏணியை கீழே இறக்கியது. சுழலும் இறக்கைகளின் பலத்த காற்று
கீழிருந்த சேற்றையும் தண்ணீரையும் எங்களின் மேல் வாரி எறித்தது. முதலில் நீ ஏறு சஹானா என்று அவளை ஏணியில் ஏற்றிவிட்டேன். அவளுக்கு பின்னால் நான் ஏறி இருவரையும் உள்ளே இழுத்து கொண்டோம். ஹெலிகாப்டரின் கதவு பலமாக மூடப்பட்டது. உள்ளே 2 ஆயுதம் தாங்கிய கமாண்டோக்கள் எங்களை வரவேற்றனர். ஹெலிகாப்டர் உடனடியாக மேகங்களை நோக்கி தன் உயரத்தை அதிகரித்தது. நாம் பாதுகாப்பாக இருக்கிறோம் அர்ஜுன் என்று சஹானா என் கைகளை பிடித்துக் கொண்டாள். உயர பறக்க பறக்க கீழே தெரிந்த நிலப்பரப்பு சிறியதாக மாறியது. ஆனால் உளவுத்துறையின் ஆபத்துக்கள் அவ்வளவு சீக்கிரம் முடிந்து விடுவதில்லை என்பதை நான் அறிவேன். நாங்கள் மேக கூட்டங்களுக்கு இடையே சுமார் 10,000 அடி உயரத்தில் பறந்து கொண்டிருந்தோம். சென்னை எல்லையை கடந்து ஆந்திர பிரதேசத்தின் எல்லையோர ராணுவ முகாம் நோக்கி எங்கள் பயணம் திட்டமிடப்பட்டிருந்தது. திடீரென ஹெலிகாப்டரின் காக்பிட்டில் இருந்த எச்சரிக்கை சைரன் பீப் 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 என்று இரத்த சிவப்பில் ஒளிரத் தொடங்கியது. சார், ரேடாரில் 2 அடையாளம் தெரியாத வான் பொருட்கள் அதிவேகத்தில் நம்மை நோக்கி வருகின்றன என்று பைலட் கத்தினார். நாங்கள் பறந்து கொண்டிருந்த போதே எதிரிகளின் தாக்குதல் தொடங்கியது. நான் காக்பிட் ஜன்னல் வழியே பின்னோக்கி பார்த்தேன். மேகங்களை கிழித்துக் கொண்டு 2 பிரம்மாண்டமான கருப்பு நிற ஆயுத ஹெலிகாப்டர்கள் எங்களை துரத்திக் கொண்டு வந்தன. அவற்றின் இறக்கைகளின் ஓரத்தில் ராக்கெட்டுகளும் மிஷன் துப்பாக்கிகளும் பொருத்தப்பட்டிருந்தன. அல் ஜஹத் அமைப்புக்கு சர்வதேச அளவில் எவ்வளவு பெரிய ஆயுத பலம் இருக்கிறது என்பது இப்போது வான்வெளியிலும் நிரூபணமானது. பூம்! முதல் ஏவுகணை எங்களை நோக்கி பாய்ந்து வந்தது. அது எங்களின் ஹெலிகாப்டருக்கு சில மீட்டர்கள் தொலைவில் மேக கூட்டங்களுக்குள் வெடித்து சிதறியது. அதிர்வில் எங்கள் ஹெலிகாப்டர் காற்றில் நிலை தடுமாறி ஆடியது. சஹானா பயத்தில் அலறியபடி என் கைகளை இறுக்கிக் கொண்டாள். வான்வெளியில் மேகங்களுக்கு நடுவே மரண நடனம் தொடங்கியது. வானம் முழுவதும் வெடிப்புகளின் புகையும் நெருப்பும் சூழ்ந்தன. எதிரிகளின் 2வது ஹெலிகாப்டர் எங்களை விடாமல் துரத்தி தன் தானியங்கி துப்பாக்கியால் எங்களை நோக்கிச் சுட்டது. குண்டுகள் எங்கள் ஹெலிகாப்டரின் வால் பகுதியே பதம் பார்க்க முயன்றன. திடீரென காக்பிட்டில் இருந்த சைரனின் வேகம் அதிகரித்தது. பைலட் மரண பீதியில் கத்தினார், மிசைல் லாக். சார், இத்திரி ஹெலிகாப்டர் நம்மீது வெப்பத்தை பின்தொடரும் ஏவுகணையை லாக் செய்துவிட்டது. நேரம் இல்லை. அடுத்த சில வினாடிகளில் அந்த ஏவுகணை எங்களை தாக்கினால் நாங்கள் அனைவரும் காற்றில் சாம்பலாகி விடுவோம். பிளேயர்களை வெளியிடுங்கள், ஹெலிகாப்டரை திருப்புங்கள் என்று நான் கத்தினேன். பைலட் உடனடியாக ஹெலிகாப்டரின் பின்புறத்திலிருந்து அதிக வெப்பத்தை உமிழும் பிளேயர் குண்டுகளை வான்வெளியில் வீசினார். அதே சமயம் எங்களை நோக்கி வந்த ஏவுகணையிடமிருந்து தப்பிக்க ஹெலிகாப்டர் செங்குத்தாக வலதுபுறம் மிக கொடூரமாக சுழண்டது. புவியீர்ப்பு விசைக்கு எதிராக ஹெலிகாப்டர் திரும்பியதால் உள்ளே இருந்த பொருட்கள் அனைத்தும் தூக்கி வீசப்பட்டன. சஹானா இருக்கையோடு சேர்த்து பிணைக்கப்பட்டிருந்த பாதுகாப்பு வளையத்தால் தப்பினாள். நான் ஒரு கணம் கூட தாமதிக்கவில்லை. என் ராணுவ பயிற்சி என் உடலை தானாக இயக்கினது. ஹெலிகாப்டரின் பக்கவாட்டு பாதுகாப்பு பட்டையை என் இடுப்பில் மாட்டிக்கொண்டேன். கதவை திறங்கள் என்று கமாண்டோக்களிடம் கத்தினேன். அவர்கள் அவசர கால கதவை திறந்ததும் 10,000 அடி உயரத்தின் குளிர்ந்த காற்றும் மேக கூட்டங்களும் முகத்தில் அறைந்தன. அங்கே பொருத்தப்பட்டிருந்த பிரம்மாண்டமான M60 இயந்திர துப்பாக்கியின் கைப்பிடியே என் 2 கைகளாலும் இறுக்கமாக பற்றிக் கொண்டேன். காற்றில் எங்கள் ஹெலிகாப்டர் தாறுமாறாக ஆடிக்கொண்டிருந்தது. எனக்கு நேர் எதிரே சில 100 மீட்டர்கள் தொலைவில் அந்த கருப்பு நிற எத்திரி ஹெலிகாப்டர்
தன் அடுத்த ஏவுகணையை ஏவ தயாராகிக் கொண்டிருந்தது. அதன் பைலட்டின் முகம் கூட எனக்கு தெளிவாக தெரிந்தது. நான் மூச்சு பிடித்துக் கொண்டேன். என் உடலின் சமநிலையை காற்றின் வேகத்திற்கு ஏற்ப மாற்றிக்கொண்டேன். இலக்கை என் துப்பாக்கியின் குறியில் கொண்டு வந்தேன். இயந்திர துப்பாக்கியை இயக்கினேன். அதன் விசைப்பலகை என் கைகளில் அதிர்வை ஏற்படுத்த வினாடிக்கு நூற்றுக்கணக்கான குண்டுகள் நெருப்பை கக்கியபடி வான்வெளியே கிழித்துக் கொண்டு பாய்ந்தன. என் இலக்கு துல்லியமாக இருந்தது. நான் சுட்ட குண்டுகளின் வரிசை அந்த எத்திரி ஹெலிகாப்டரின் பிரதான என்ஜின் பகுதி மற்றும் அதன் எரிபொருளை துளைத்தன. அடுத்த நொடி ஒரு பிரம்மாண்டமான அதிர்வு. வானமே இடிந்து விழுவதைப் போல ஒரு பெரும் வெடிப்பு சத்தம் கேட்டது. அந்த எத்திரி ஹெலிகாப்டர் நடுவானிலேயே தீப்பற்றி ஒரு மாபெரும் நெருப்பு கோலமாக மாறி சுழன்று கொண்டு கீழே இருந்த காடுகளுக்குள் விழுந்து நொறுங்கியது. வானில் எழுந்த கரும்புகை எங்களின் முகத்தை உரசிச் சென்றது. எஸ், டைரக்ட் ஹிட் என்று கமாண்டோக்கள் உற்சாகமாக கத்தினர். நான் துப்பாக்கியிலிருந்து கையை எடுத்துவிட்டு சஹானாவை பார்த்தேன். அவளது கண்கள் வியப்பிலும் என் மீதான ஒரு புதிய பிரமிப்பிலும் விரிந்திருந்தன. ஆபத்து இன்னும் முற்றிலும் நீங்கவில்லை. மற்றொரு எத்திரி ஹெலிகாப்டர் பின்வாங்க தொடங்கியிருந்தது. ஆனால் அந்த நள்ளிரவு புயலுக்கு பின் இந்த வான்வழி போரில் தேசத்தின் ரகசியம் காப்பதற்கான முதல் பெரும் வெற்றியை நாங்கள் எட்டியிருந்தோம். ஹெலிகாப்டர் மேகங்களுக்குள் புகுந்து பாதுகாப்பான தளத்தை நோக்கி தன் பயணத்தை தொடர்ந்தது. அத்தியாயம் 5, காதல் மறந்த இரவு. வான்வெளியில் நடந்த அந்த மரண போராட்டத்திற்கு பிறகு எங்களின் துரு ஹெலிகாப்டர் ஆந்திர பிரதேசத்தின் அடர்ந்த நலமலா காடுகளின் நடுவே அமைந்திருந்த ஒரு ரகசிய ராணுவ நிலத்தடி முகாமில் பாதுகாப்பாக தரையிறங்கியது. அது சாதாரண முகாம் அல்ல. அவசர காலங்களில் நாட்டின் மிக முக்கிய தலைவர்களையும் அணுசக்தி விஞ்ஞானிகளையும் பாதுகாப்பதற்காகவே அதிநவீன வசதிகளுடன் உருவாக்கப்பட்ட ஒரு ரகசிய தளம். தடிமனான கான்கிரீட் சுவர்களும் ராணுவ பாதுகாப்பு வளையங்களும் சூழ்ந்த அந்த இடம் கடந்த 2 நாட்களாக எங்களை துரத்தி கொண்டிருந்த மரண பயத்திலிருந்து ஒரு தற்காலிக விடுதலையை அளித்தது. சென்னையின் பேய் மழையும் வான்வெளியின் அதிர்வுகளும் இப்போது இல்லை. ஆனால் இயற்கைக்கு எங்களுடன் ஏதோ ஒரு விசித்திரமான பிணைப்பு இருந்தது போல அந்த முகாமின் வெளிப்பகுதியிலும் அன்று இரவு ஒரு மென்மையான மழை பெய்ய தொடங்கியது. அது நிலத்தை அச்சுறுத்தும் மழையாக இல்லாமல் வறண்ட பூமிக்கு உயிர் கொடுக்கும் மெல்லிய சாரல் மழையாக பொழிந்தது. காட்டின் மரங்களின் இலைகளில் மழைத்துளிகள் விழும் சத்தம் ஒரு மெல்லிய பின்னணி இசை போல அந்த அமைதியான இரவை நிரப்பியது. முகாமின் ஒரு பிரத்யேக பாதுகாப்பான அறையில் நாங்கள் தங்கியிருந்தோம். ராணுவ மருத்துவர்கள் சஹானாவை முழுமையாக பரிசோதித்து அவளுக்கு எந்த காயமும் இல்லை என்பதை உறுதி செய்திருந்தனர். அவளது அந்த ரகசிய கோப்பும் டிஜிட்டல் திரைவும் அந்த அறையின் அதிநவீன இரும்பு பெட்டகத்திற்குள் தற்காலிகமாக பூட்டப்பட்டிருந்தன. அறையின் ஜன்னல் கதவுகள் திறந்திருந்தன. அதன் வழியே குளிர்ந்த காட்டின் காற்றும் மண்ணின் வாசனையும் கலந்த சாரல் மழை உள்ளே வந்து கொண்டிருந்தது. அங்கே அந்த அறையின் ஓரத்தில் இருந்த ஒரு சிறிய மர நாற்காலியில் சஹானா அமைதியாக அமர்ந்திருந்தாள். அவள் அணிந்திருந்த ராணுவத்தின் பச்சை நிற தற்காலிக உடையும் அவளது கலைந்த கூந்தலும் அவளுக்குள் இருக்கும் விஞ்ஞானியை தாண்டி ஒரு புதிய மென்மையை அவளுக்கு கொடுத்திருந்தன. அவளது கைகளில் ஒரு சூடான காபி கோப்பை இருந்தது. அதில் இருந்து எழும்பிய ஆவி அவளது முகத்தை ஒரு மெல்லிய திரை போல மூடி மறைத்தது. அவள் ஜன்னலுக்கு வெளியே பெய்யும் மழையையும் காட்டின் இருளையும் வெறித்து பார்த்து கொண்டிருந்தாள். அவளது முகம் முற்றிலும் அமைதியாக இருந்தது. ஆனால் அந்த அமைதிக்கு பின்னால் கடந்த 48 மணி நேரத்தில் அவள் சந்தித்த அதிர்ச்சிகளின் அலைகள் இன்னும் ஓய்ந்திருக்கவில்லை என்பதை நான் அறிவேன்.
நான் மெதுவாக அவளது அருகில் சென்று மற்றொரு நாற்காலியில் அமர்ந்தேன். ராணுவ உடையில் இருந்த என் கைகளை தேய்த்து கொண்டு அவளது முகத்தையே உற்று பார்த்தேன். மழையின் மஞ்சள் வெளிச்சம் அவளது கன்னங்களில் பட்டு பிரதிபலித்தது. சஹானா என்று மெதுவாக அவளது சிந்தனையை கலைத்தேன். அவள் சட்டென்று திரும்பி என்னை பார்த்தாள். அவளது பெரிய கண்கள் என் மீது நிலைத்தன. உனக்கு இன்னும் பயமா இருக்கிறதா என்று கேட்டேன். என் குரலில் எப்போதும் இருக்கும் ஒரு ராணுவ அதிகாரியின் கராரான தன்மை மறைந்து முற்றிலும் ஒரு மனிதனின் மென்மையும் அக்கறையும் மட்டுமே நிறைந்திருந்தது. சஹானா தன் கையில் இருந்த காபி கோப்பையை கீழே வைத்தாள். பின்னர் ஜன்னல் வழியே வீசிய குளிர்ந்த காற்றை ஒருமுறை ஆழமாக சுவாசித்துவிட்டு என்னை நேராக பார்த்தாள். அவளது உதடுகளில் ஒரு மெல்லிய புன்னகை அரும்பியது. நீ இருக்கும்போது எனக்கு எந்த பயமும் இல்லை அர்ஜுன் என்றாள். அவளது குரலில் இருந்த அந்த முழுமையான நம்பிக்கை இந்த உலகத்தின் எந்த ஒரு ஆயுதத்தையும் விட வலிமையானதாக எனக்கு தோன்றியது. அவள் சொன்ன அந்த வார்த்தைகளைத் தொடர்ந்து அவள் மீண்டும் ஒருமுறை அழகாக சிரித்தாள். அந்த சிரிப்போ அது வெறும் உதடுகளின் அசைவு அல்ல. கடந்த 2 நாட்களாக துப்பாக்கி சத்தங்களையும் வெடிகுண்டு முழக்கங்களையும் மட்டுமே கேட்டு குருதியாக உறைந்து போயிருந்த என் இதயத்தில் ஒரு குளிர்ந்த சாரலாக விழுந்தது. என் ராணுவ வாழ்க்கையில் நான் எத்தனையோ பதக்கங்களையும் பாராட்டுக்களையும் வாங்கியிருக்கிறேன். ஆனால் சஹானாவின் அந்த ஒற்றை சிரிப்பு எனக்கு கொடுத்த நிம்மதியே இந்த உலகத்தில் எனக்கு வேறு எதுவுமே கொடுத்ததில்லை. நான் அவளையே பார்த்து கொண்டிருந்தேன். அவளது கண்களில் இப்போது ஒரு புதிய நெருக்கம் தெரிந்தது. அதுவரை எங்களை இணைத்திருந்த கடமை, பாதுகாப்பு, தேசபக்தி என்ற எல்லைகளை தாண்டி 2 சாதாரண மனித மனங்களுக்கு இடையிலான ஒரு புரிதல் அங்கே உருவானது. அவளது கண்கள் என் உள்மனதின் ஆழத்தை அளவிடுவது போல என்னையே உற்று நோக்கின. நாங்கள் இருவரும் எதுவும் பேசவில்லை. வார்த்தைகள் அங்கே தேவையற்றவையாக இருந்தன. ஜன்னலுக்கு வெளியே பெய்யும் மழையின் சத்தம் மட்டுமே எங்கள் இருவருக்கும் நடுவே பேசிக்கொண்டது. திடீரென சஹானா தன் வலது கையை மெதுவாக நீட்டி மேசையின் மீது இருந்த என் இடது கையின் மீது வைத்தாள். அவளது கைகள் குளிர்ந்திருந்தன. ஆனால் அவளது தொடுதலில் ஒரு பிரம்மாண்டமான வெப்பமும் காதலின் அரவணைப்பும் இருந்தது. என் கரடு முரடான துப்பாக்கியை பிடித்து தழும்பேறிய விரல்களுக்குள் அவளது மென்மையான விரல்கள் மெதுவாக நுழைந்து ஒன்றோடொன்று இணைந்தன. எங்கள் கைகள் ஒன்றோடு ஒன்று இறுக்கமாக இணைந்த அந்த வினாடியில் எனக்குள் ஒரு புதிய மின்சாரம் பாய்ந்தது போன்ற உணர்வு ஏற்பட்டது. அவள் தன் முகத்தை சற்றே தாழ்த்தி எங்கள் இணைந்த கைகளை பார்த்தாள். நான் அவளது விரல்களை இன்னும் ஆழமாக என் கைகளுக்குள் பொத்திக் கொண்டேன். நான் உன்னை எப்போதும் கைவிட மாட்டேன் சஹானா. எத்தகைய ஆபத்து வந்தாலும் என் உயிரை கொடுத்தாவது உன்னை பாதுகாப்பேன் என்று என் உள்மனம் அவளுக்கு சபதம் செய்தது. பாலைவனத்தில் பெய்யும் முதல் மழையைப் போல, போர்க்களத்தின் நடுவே மலரும் ஒரு தனித்துவமான பூவைப் போல, அந்த ராணுவ முகாமின் இருண்ட பாதுகாக்கப்பட்ட அறைக்குள் அந்த இரவு காதல் மிகவும் அமைதியாகவும் ஆழமாகவும் மலர்ந்தது. சுற்றிலும் துப்பாக்கிகளும் கமாண்டோக்களும் தேசத்தின் பெரும் ரகசியங்களும் சூழ்ந்திருந்தாலும் அந்த சிறிய அறைக்குள் அர்ஜுனும் சஹானாவும் மட்டுமே இருந்தனர். மழையின் சாரல் எங்கள் மீது பட்டு தெறிக்க, விதியின் பாதையில் நாங்கள் இருவரும் இனி இணைந்தே பயணிப்போம் என்பதை அந்த இரவு எங்களுக்கு மௌனமாக உணர்த்தியது. அத்தியாயம் 6. அட்டாங்கிகளின் கர்ஜனை. ஆந்திராவின் பசுமையான நலமலா காடுகளும் அந்த அமைதியான சாரல் மழை இரவும் எங்களை விட்டு வெகு தூரம் பின்சென்றிருந்தன. இப்போது எங்களை சுற்றிலும் தகிக்கும் சூரியனும் கண்ணை மறைக்கும் மணல் புழுதியும் மட்டுமே எஞ்சியிருந்தன.
இந்திய ராணுவத்தின் கூட்டு உளவுத்துறை மற்றும் விண்வெளி ஆராய்ச்சி மையத்தின் செயற்கைக்கோள் தரவுகள் மூலம் அல் ஜஹத் பயங்கரவாத அமைப்பின் முதன்மை ரகசிய தளம் எங்கே இருக்கிறது என்பது துல்லியமாக கண்டறியப்பட்டது. அது சர்வதேச எல்லைக்கு மிக அருகில் ராஜஸ்தான் மாநிலத்தின் தார் பாலைவனத்தின் ஆழ் நடமாட்டமற்ற ஆழமான பகுதியில் அமைந்திருந்தது. அவர்கள் சாதாரணமான குகைகளிலோ அல்லது தற்காலிக கூடாரங்களிலோ தங்கி இருக்கவில்லை. பாலைவன மணலுக்கு கீழே பிரம்மாண்டமான நிலத்தடி பதுங்கு குழிகளையும் நவீன ஏவுகணை ஏவுதளங்களையும் அவர்கள் கட்டமைத்திருந்தனர். சஹானாவின் ஆய்வகத்திலிருந்து அவர்கள் திருட முயன்ற அந்த வஜ்ரா 9 ஏவுகணை குறியீடுகளை பயன்படுத்தி இந்தியாவின் இத்தய பகுதியை தாக்க அவர்கள் திட்டமிட்டுள்ளதை மேலிடம் உணர்ந்தது. இனி பேச்சுவார்த்தைகளுக்கோ அல்லது சிறிய கமாண்டோ ஆபரேஷன்களுக்கோ நேரமில்லை. எதிரிகளை அவர்களின் தளத்தோடு சேர்த்து ஒட்டுமொத்தமாக நிர்மூலமாக்க இந்திய ராணுவம் ஒரு முழுமையான தாக்குதலுக்கு தயாரானது. விடியற்காலை 4 மணி. பாலைவனத்தின் குளிர் மெல்ல உருகி வெப்பம் தலை தூக்கத் தொடங்கியிருந்தது. எல்லையோர ராணுவ தளத்திலிருந்து இந்திய ராணுவத்தின் புகழ்பெற்ற ஆர்மர்ட் ரெஜிமெண்ட் தன் தாக்குதலை தொடங்கியது. அர்ஜுன் மார் 2 மற்றும் TNT பீஷ்ம ரகத்தைச் சேர்ந்த பிரம்மாண்டமான போர் டாங்கிகள் பாலைவன மணலை கிழித்துக் கொண்டு அணிவகுத்து முன்னேறின. டாங்கிகளின் இரும்பு சங்கிலி பட்டைகள் மணல் பரப்பை நசுக்கி முன்னேறிய போது எழுந்த சத்தம் அந்த பாலைவனத்தையே உலுக்கியது. பல டாங்கிகளின் என்ஜின்கள் ஒரே நேரத்தில் உருமின. அந்த பிரம்மாண்டமான உலோக படையின் நகர்வினால் ஒட்டுமொத்த பூமியே அதிர்ந்தது. டாங்கிகளின் பின்னால் நூற்றுக்கணக்கான காலாட்படை வீரர்களை சுமந்தபடி PMB போர் வாகனங்களும் ஆயுதம் தாங்கிய கனரக லாரிகளும் எல்லையை நோக்கி அலைகளைப் போல திரண்டு வந்தன. வான்வெளியில் எங்களுக்கு பாதுகாப்பாக ருத்ரா மற்றும் அபாச்சி ரக ஹெலிகாப்டர்கள் தாழ்வாக பறந்து சென்று கொண்டிருந்தன. நானும் சஹானாவும் அந்த படையின் மைய பகுதியில் நகர்ந்து கொண்டிருந்த ஒரு நடமாடும் ராணுவ கட்டுப்பாட்டு வாகனத்திற்குள் இருந்தோம். அதிநவீன ரேடார் திரைகள், செயற்கைக்கோள் வரைபடங்கள் மற்றும் தொடர்பு சாதனங்கள் நிறைந்த அந்த எக்கு வாகனத்தின் உள்ளே ஜெனரல் ரவிகுமார் மற்றும் உயர் அதிகாரிகள் போர்க்களத்தை உன்னிப்பாக கவனித்துக் கொண்டிருந்தனர். சஹானா அந்த வாகனத்தில் இருந்த முதன்மை கணினியின் முன்னால் அமர்ந்து எதிரிகளின் தளத்திலிருந்து ஏதேனும் டிஜிட்டல் சிக்னல்கள் அல்லது ஏவுகணை இயக்க அலைவரிசைகள் வருகிறதா என்பதை தன் விஞ்ஞான அறிவை கொண்டு தொடர்ந்து கண்காணித்துக் கொண்டிருந்தாள். அவளது முகம் பதற்றத்தில் இறுகியிருந்தது. நேற்றிரவு மலர்ந்த காதலின் மென்மை இப்போது தேசத்தை காக்கும் ஒரு விஞ்ஞானியின் தீவிர பொறுப்பாக மாறியிருந்தது. நான் அவரது இருக்கைக்கு அருகிலேயே முழுமையான கமாண்டோ உடையில் என் கைகளில் டேவர் டாட் 21 ரக நவீன துப்பாக்கியுடன் நின்றிருந்தேன். போர்க்களத்தின் ஒவ்வொரு நகர்வையும் என் கண்கள் ரேடார் திரையில் ஆராய்ந்தன. அர்ஜுன், நாம் எதிரியின் முதல் பாதுகாப்பு வளையத்திற்குள் நுழைந்துவிட்டோம். இன்னும் 5 கிலோமீட்டரில் அவர்களின் நிலத்தடி மையத்தை அடைந்து விடலாம் என்று சஹானா திரையை சுட்டிக்காட்டினாள். அனைத்து டாங்கிகளும் எச்சரிக்கையாக முன்னேறுங்கள் என்று ஜெனரல் ரவிகுமார் தனது வயர்லெஸ் மூலம் உத்தரவிட்டார். ஆனால் எதிரிகள் எங்களுக்காக காத்திருந்தார்கள். திடீரென்று கட்டுப்பாட்டு வாகனத்தின் எச்சரிக்கை ஒலிகள் காதை பிளந்தன. ரேடார் திரையில் பல சிறிய சிவப்பு புள்ளிகள் மின்னல் வேகத்தில் எங்களை நோக்கி வருவதை காட்டின. எதிரிகளின் மறைவிடங்களில் இருந்து நவீன ரக ஏவுகணைகளும் டாங் எதிர்ப்பு ராக்கெட்டுகளும் எங்கள் படையை நோக்கி மிக கொடூரமாக பாய்ந்து தாக்கின. பாலைவனத்தின் அமைதி ஒரு நொடியில் சாம்பலானது. எங்களுக்கு சற்று முன்னால் இடதுபுறமாக முன்னேறிக் கொண்டிருந்த ஒரு T-90 பீஷ்மா டாங்கியின் மீது எதிரிகளின் ராக்கெட் ஒன்று நேரடியாக வந்து மோதியது.
ஒரு பிரம்மாண்டமான வெடிப்புச் சத்தம். டாங்கியில் இருந்த வெடிபொருட்களும் டீசலும் ஒன்றாகச் சேர்ந்து எரிய அந்த இரும்பு ராட்சதன் நடுப்பாலையிலேயே வெடித்துச் சிதறியது. அதன் பாகங்கள் நெருப்பு புழம்புகளாக வான் நோக்கி சிதறி சுற்றிலும் இருந்த மணல் பரப்பில் விழுந்தன. உள்ளிருந்த வீரர்களின் கதி என்னானது என்பதை நினைக்கும் போதே நெஞ்சம் பதறியது. அர்ஜுன் என்று சஹானா அதிர்ச்சியில் கத்தினாள். அவளது கண்கள் அந்த வெடிப்பின் கொடூரத்தைக் கண்டு உறைந்து போயின. நான் அவளது தோள்களை இறுக்கமாக பற்றி, கவனத்தை சிதறவிடாதே சஹானா, கணினியே பார் என்று அவளுக்கு பின்னால் அரணாக நின்றேன். அந்த ஒரு வெடிப்பை தொடர்ந்து பாலைவனத்தின் நாலாபுறமிருந்தும் எதிரிகளின் பேரங்கிகளும் இயந்திர துப்பாக்கிகளும் ஒரே நேரத்தில் தீயை கக்கத் தொடங்கின. எங்களின் டாங்கிகளும் சளைக்காமல் எதிரிகளின் இலக்குகளை நோக்கி தங்களின் பேரங்கி வாய்களால் பதிலடி தாக்குதலை தொடங்கின. காதுகளை செவிடாக்கும் வெடிப்புச் சத்தங்களும் கரும்புகையும் எரியும் டாங்கிகளின் நெருப்பும் அந்த பாலைவனத்தை ஒரு நரகமாக மாற்றின. அதிகாரப்பூர்வமாக ஒரு மாபெரும் போர் ஆரம்பமாகிவிட்டது. தேசத்தின் எதிர்காலத்தையும் சஹானாவின் ரகசிய கோப்பையும் தீர்மானிக்கும் இறுதி யுத்தத்தின் முதல் அத்தியாயம் குருதியாலும் நெருப்பாலும் எழுதப்படத் தொடங்கியது. அத்தியாயம் 7. நெருப்பின் நடுவே. பாலைவனத்து மணல் பரப்பில் டாங்கிகளின் பேரங்கி குண்டுகள் விழுந்து வெடிக்க சுற்றி இருந்த மணல் யாவும் நெருப்பு குழம்பாக மாறி வான் நோக்கிச் சீறியது. கரும்புகையும் தகிக்கும் அனல் காற்றும் எங்களின் பார்வையை மறைத்தன. ஆனால் சிறப்பு படையின் முன்னகர்வை அந்த நரகச் சூழலால் கூட தடுத்து நிறுத்த முடியவில்லை. கட்டுப்பாட்டு வாகனத்தில் இருந்த சஹானாவிற்கு ஒரு இறுதி பார்வையை வழங்கிவிட்டு என் தவோர் ரக துப்பாக்கியை ஏந்தியபடி கவச வாகனத்திலிருந்து குதித்தேன். என்னுடன் 9 தேர்ந்த கமாண்டோக்கள் சிறுத்தைகளைப் போல பாய்ந்து வந்தனர். எங்களின் முதன்மை இலக்கு தெளிவாக இருந்தது. டாங்கிகள் வெளியில் இருக்கும் எதிரி படைகளை சிதறடிக்கும் அதே வேளையில் நாங்கள் பாலைவனத்தின் மணலுக்கு கீழே அமைக்கப்பட்டிருந்த அந்த முதன்மை பயங்கரவாத முகாமிற்குள் ஊடுருவ வேண்டும். முகாமின் இரும்பு நுழைவாயிலை கமாண்டோக்கள் C4 எக்ஸ்ப்ளோசிவ்ஸ் வெடிப்பொருட்களை கொண்டு தகர்த்தனர். பிரம்மாண்டமான வெடிப்புடன் கதவுகள் உள்நோக்கிச் சரிந்தன. புகை மண்டலத்திற்கு நடுவே நாங்கள் உள்ளே நுழைந்தோம். உள்ளே நுழைந்த அடுத்த நொடி எங்கும் துப்பாக்கிச் சத்தம் காதை பிளந்தது. அது ஒரு சாதாரண தளம் அல்ல. நவீன கட்டடக்கலை நிலத்தடியில் கட்டப்பட்ட ஒரு மினி நகரத்தை போல காட்சியளித்தது. கான்கிரீட் சுவர்களின் பின்னால் மறைந்திருந்தபடி எதிரிகள் AK-47 மற்றும் RPG ராக்கெட்டுகளை கொண்டு எங்களை நோக்கி தீயை கக்கினர். குண்டுகள் எங்களின் தலைக்கு மேலாகவும் கால்களுக்கு அருகிலும் சுவர்களை துளைத்துக் கொண்டு சீறி பாய்ந்தன. ஒரு தடிமனான கான்கிரீட் தூணின் பின்னால் நான் பதுங்கிக் கொண்டேன். எனக்கு சற்று தள்ளி நின்றிருந்த கமாண்டோ விவேக்கின் தோள்பட்டையில் ஒரு குண்டு பாய்ந்தது. அவன் வலியால் துடித்தாலும் தன் துப்பாக்கியால் பதிலடி கொடுப்பதை நிறுத்தவில்லை. எங்களைச் சுற்றிலும் வெடிப்புகள் தொடர்ந்தன. குண்டுகளின் சிதறல்களும் கான்கிரீட் துகள்களும் என் முகத்தில் பட்டு தெரித்தன. அப்போது அந்த பாதாள முகாமின் நடுவே இருந்த ஒரு பிரம்மாண்டமான 3 அடுக்கு நிர்வாக கட்டடத்தின் மேல் தளத்திலிருந்து எங்களை நோக்கி மிக கொடூரமான தாக்குதல் தொடுக்கப்பட்டது. அங்கே ஒரு நவீன பேரங்கி துப்பாக்கி பொருத்தப்பட்டிருந்தது. அதில் இருந்து வந்த குண்டுகள் எங்களின் நிலைகளை துவம்சம் செய்தன. நாங்கள் அங்கிருந்து முன்னேற வேண்டுமானால் முதலில் அந்த உயரமான கட்டடத்தின் மேல் இருக்கும் எதிரிகளை செயலிழக்கச் செய்ய வேண்டும். நீங்கள் இங்கிருந்தபடி எதிரிகளின் கவனத்தை திசை திருப்புங்கள். நான் மேலே செல்கிறேன் என்று என் படைக்கு உத்தரவிட்டேன். கட்டடத்தின் பின்பக்கம் இருந்த அவசர கால இரும்பு படிக்கட்டுகள் வழியே நான் பூனை போல சத்தமில்லாமல் மேலே ஏறினேன். கட்டடத்தின் மொட்டை மாடியை அடைந்தபோது
அங்கே 4 பயங்கரவாதிகள் கீழே இருக்கும் என் படையினரை நோக்கி தொடர்ந்து சுட்டுக் கொண்டிருப்பதைக் கண்டேன். அங்கே ஒரு தடிமனான கயிறு ஒன்று கீழிருந்த தளத்தை நோக்கி கட்டப்பட்டிருந்தது. நான் ஒரு கணம் கூட தாமதிக்கவில்லை. என் இடுப்பில் இருந்த பாதுகாப்பு கொக்கியை அந்த கயிற்றில் மாட்டினேன். துப்பாக்கியை ஒரு கையில் ஏந்தியபடி மாடியிலிருந்து தலைகீழாக கயிற்றில் தொங்கி கீழே பாய்ந்தேன். காற்றை கிழித்துக் கொண்டு நான் கீழே சறுக்கி இறங்கிய அந்த வினாடிகளில் என் உடல் முழுக்க அட்ரினலின் வேகம் எடுத்தது. கயிற்றில் தொங்கியபடியே கட்டடத்தின் ஜன்னல் வழியே வெளியே நீட்டியிருந்த எதிரிகளை நோக்கியன் தவோர் துப்பாக்கியால் துல்லியமாகச் சுட்டேன். என் குண்டுகள் அவர்களின் மார்பை துளைக்க 2 எதிரிகள் மாடியிலிருந்து கீழே விழுந்தனர். கயிற்றின் வேகம் குறையும் முன்னே கால்களால் சுவரை உதைத்து ஒரு சுழற்சி எடுத்து மாடியில் இருந்த முதன்மை பேரங்கி இயக்குபவனின் மீது என் முழு எடையையும் கொண்டு பாய்ந்தேன். நாங்கள் இருவரும் தரையில் விழுந்து உருண்டோம். அவன் தன் கத்தியே உருவ முயன்றான். ஆனால் அதற்குள் என் கையின் முழங்காலால் அவனது தாடையில் ஒரு பலமான உதை கொடுத்தேன். எலும்பு முறியும் சத்தம் கேட்டது. அவன் மயங்கி விழ அடுத்த நொடி என் கைத்துப்பாக்கியால் மற்றொருவனின் நெற்றியில் சுட்டேன். மாடியில் இருந்த ஆபத்து முற்றிலும் செயலிழக்கப்பட்டது. சார், மாடி தரைமட்டமாக்கப்பட்டுவிட்டது. நீங்கள் முன்னேறலாம் என்று கீழே இருந்த என் படைக்கு செய்தி அனுப்பினேன். கீழே என் கமாண்டோக்கள் உற்சாக குரல் எழுப்பியபடி எதிரி முகாமின் கட்டுப்பாட்டு அறையை நோக்கி பாய்ந்தனர். ஆபத்துக்களின் நடுவே, நெருப்பின் நடுவே நின்று எதிரிகளை வீழ்த்திய பெருமிதத்தில் என் மார்பு உயர்ந்தது. ஆனால் அந்த பெருமிதம் அடுத்த ஒரு வினாடி கூட நீடிக்கவில்லை. என் காதில் இருந்த வயர்லெஸ் ஹெட்செட்டில் இருந்து ஜெனரல் ரவிகுமாரின் குரல் பதற்றத்துடனும் அதிர்ச்சியுடனும் ஒலித்தது. அர்ஜுன், அர்ஜுன், உடனடியாக பின்வாங்கு. ஒரு பேரழிவு நடந்துவிட்டது. என் இதயம் ஒரு கணம் நின்று துடித்தது. என்ன நடந்தது சார்? நாங்கள் கட்டுப்பாட்டு அறையை நெருங்கிவிட்டோம் என்றேன். இல்லை அர்ஜுன், நாம் எதிரி முகாமுக்குள் நுழைந்த சமயம் பார்த்து அவர்களின் மற்றொரு தற்கொலை படை நமது பின்பக்க பாதுகாப்பு வளையத்தை தகர்த்து கட்டுப்பாட்டு வாகனத்தை தாக்கியுள்ளது. அங்கே இருந்த காவலர்களை கொன்றுவிட்டு ஜெனரல் ஒரு கணம் தயங்கினார். அவரது குரல் உடைந்தது. அவர்கள் சஹானாவை கடத்திச் சென்று விட்டார்கள். வஜ்ரானேன் கோப்பு அடங்கிய பையும் அவளுடன் தான் இருக்கிறது. அந்த கொதிக்கும் பாலைவனத்திலும் என் உடம்பு அப்படியே உறைந்து போனது. என் கண்கள் இருண்டன. சுற்றிலும் கேட்ட துப்பாக்கிச் சத்தங்களும் வெடிப்புகளும் என் காதுகளுக்கு கேட்காமல் மௌனமாகின. என் சஹானா, தேசத்தின் ரகசியத்தை சுமந்து நின்ற என் இதயத்தில் காதலாக மலர்ந்த என் சஹானா எதிரிகளால் கடத்தப்பட்டிருந்தாள். நெருப்பின் நடுவே நின்று நான் போரிட்டுக் கொண்டிருந்த போது என் உயிரை எதிரிகள் திருடிக் கொண்டு போயிருந்தார்கள் என்ற அதிர்ச்சி செய்தி என் நெஞ்சை சுக்குநூறாக உடைத்தது. அத்தியாயம் 8. சஹானாவை தேடி. சஹானா கடத்தப்பட்டிருந்தாள். வயலஸில் ஒலித்த ஜெனரல் ரவிகுமாரின் அந்த ஒற்றை வாக்கியம் என் காதுகளில் விழுந்த கணம் எனக்குள் இருந்த கமாண்டோ அர்ஜுன் செத்து ஒரு வேட்டையாடும் மிருகம் விழித்துக் கொண்டது போலிருந்தது. என் நெஞ்சு பகுதி கொதிக்கும் எரிமலையாக மாறியது. தாடைகள் இறுகின. கண்களில் ரத்தமுட்டும் அளவுக்கு கோபம் தலைக்கேறியது. என் தேசத்தின் பாதுகாப்பு அரண், என் இதயத்தின் சாரல் என இரண்டையுமே அந்த பயங்கரவாதிகள் ஒரே நேரத்தில் அசைத்து பார்த்திருந்தார்கள். அர்ஜுன், நிலை குலையாதே. நமக்கு இன்னும் ஒரு வாய்ப்பு இருக்கிறது. ஜெனரலின் குரல் மீண்டும் என் வயலஸில் ஒலித்தது. சஹானா அணிந்திருந்த ராணுவ தற்காலிக உடையில் ஒரு ரகசிய மைக்ரோ ஜிபிசி பொருத்தப்பட்டுள்ளது. அது இன்னும் இயங்கிக் கொண்டிருக்கிறது. அந்த ஒரு வார்த்தை இருண்ட காட்டில் கிடைத்த மின்னல் கீற்றாக இருந்தது.
நான் உடனடியாக தளபதி வாகனத்தை நோக்கி ஓடினேன். கட்டுப்பாட்டு அறையின் பிரதான கணினி திரையில் சஹானாவின் இருப்பிடத்தை காட்டும் அந்த சிறிய பச்சை புள்ளி பாலைவன எல்லையை கடந்து ஆரவல்லி மலைத்தொடரின் கரடு முரடான ஒரு பகுதியை நோக்கி நகர்ந்து கொண்டிருப்பதை என் கண்கள் கண்டன. சிக்னல் ஒரே இடத்தில் நிலை பெற்றுவிட்டது சார் என்றான் தொழில்நுட்ப அதிகாரி. நாங்கள் அந்த GPS சிக்னலை பின்தொடரத் தொடங்கினோம். எதிரிகள் அவளை கொண்டு சென்று மறைத்து வைத்திருந்த இடம் ஒரு கைவிடப்பட்ட அடர்ந்த காடுகளாலும் செங்குத்தான பாறைகளாலும் சூழப்பட்ட ஒரு பழங்கால மலைக்கோட்டை. மொகலாயர் காலத்து இடிபாடுகளுடன் இருந்த அந்த மலைக்கோட்டை சுற்றிலும் 100 அடி உயர பாறைகளை கொண்டு இயற்கையிலேயே ஒரு சிறந்த பாதுகாப்பு அரணாக விளங்கியது. வான்வழி தாக்குதல் நடத்தினால் சஹானாவின் உயிருக்கு ஆபத்து ஏற்படும் என்பதால் தரை வழியாக ரகசியமாக தாக்குதல் நடத்த நான் முடிவெடுத்தேன். என் உயிரினும் மேலான கமாண்டோக்கள் 8 பேருடன் ஒரு கருப்பு நிற அதிரடிப்படை வாகனத்தில் அந்த மலை அடிவாரத்தை அடைந்தேன். பாலைவனத்தின் பகல் பொழுத்து மறைந்து மலைக்கோட்டையை சுற்றி காரிருள் சூழ்ந்தது. இரவு 9 மணி. வானத்தில் மேகமூட்டம் அதிகமாக இருந்ததால் நிலவின் வெளிச்சம் கூட அங்கே இல்லை. எங்களின் இரவு பார்வை கண்ணாடிகளை மாட்டிக்கொண்டு நாங்கள் மலையின் செங்குத்தான பாதையில் சத்தமில்லாமல் ஏறினோம். கோட்டையின் பிரதான வாயிலிலும் அதன் உயரமான கண்காணிப்பு கோபுரங்களிலும் அதிநவீன துப்பாக்கிகளுடன் பயங்கரவாதிகள் காவலுக்கு நின்றிருந்தனர். கோட்டையின் தடிமனான கற்களாலான சுவர்கள் சாதாரண துப்பாக்கி குண்டுகளால் துளைக்க முடியாதவை. பிளான் பியை செயல்படுத்துங்கள் என்று என் படைக்கு செய்கை காட்டினேன். இருவர் கண்காணிப்பு கோபுரங்களில் இருந்த காவலர்களின் கவனத்தை திசை திருப்ப நானும் விவேக்கும் கோட்டையின் பின்பக்க இடிந்த சுவரின் பலவீனமான பகுதியை அடைந்தோம். அங்கே நாங்கள் கொண்டு வந்திருந்த C4 பிளாஸ்டிக் வெடிப்பொருட்களை பொருத்தினோம். அதன் டிஜிட்டல் டைமரை 5 வினாடிகளுக்கு லாக் செய்துவிட்டு தூர பாய்ந்து தரையோடு தரையாக படுத்துக் கொண்டோம். 5 4 3 2 1 பூம். ஒரு பிரம்மாண்டமான வெடிப்பு சத்தம் அந்த அமைதியான மலைப்பகுதியே அதிரச் செய்தது. கோட்டையின் பழங்கால கற்சுவர்கள் வெடிகுண்டுகளின் வீரியத்தால் சுக்குநூறாக உடைந்து துகள்களாகவும் பெரும் பாறைகளாகவும் உள்நோக்கி சரிந்தன. அந்த வெடிப்பின் அதிர்வில் எழுந்த புகை மண்டலமும் நெருப்பும் எதிரிகளை நிலைகுலையச் செய்தன. தாக்குங்கள் என்று கத்தியபடி புகையை கிழித்துக் கொண்டு நான் முதலில் உள்ளே பாய்ந்தேன். சுவர்களை வெடிகுண்டுகளால் தகர்த்த அடுத்த நொடி கோட்டைக்குள் ஒரு பயங்கரமான துப்பாக்கிச் சண்டை மூண்டது. எங்களை நோக்கி நாலாபுறமிருந்தும் குண்டுகள் பாய்ந்து வந்தன. ஆனால் எனக்குள் இருந்த கோபத்தின் வேகத்திற்கு முன்னால் அந்த எதிரிகளின் குண்டுகள் தவிடு பொடியாயின. என் தவோர் துப்பாக்கி இடைவிடாது நெருப்பை கக்கியது. இத்திரை வந்த ஒவ்வொரு பயங்கரவாதியையும் என் குண்டுகள் துல்லியமாக துளைத்தன. வலதுபுறம் இருந்து பாய்ந்து வந்த ஒருவனை என் இடது கையால் பிடித்து சுவரோடு முட்டி அவனது கழுத்தை ஒரே திருகாக திருகி கீழே சாய்த்தேன். இரத்தமும் வெடிமருந்து வாசமும் அந்த கோட்டையின் ஒவ்வொரு அறையையும் நிரப்பின. சஹானா சஹானா என்று கத்திக்கொண்டே கோட்டையின் பாதாள அறைகளை நோக்கி நான் ஓடினேன். என் பின்னால் வந்த கமாண்டோக்கள் மற்ற எதிரிகளை செயலிழக்கச் செய்து எனக்கு பாதுகாப்பாக நின்றனர். கோட்டையின் மிக ஆழமான இருண்ட பாத்தாள சிறை அறை ஒன்றின் இரும்பு நெம்புகோல் கதவை என் காலால் உதைத்து திறந்தேன். அங்கே அந்த அறையின் நடுவே இருந்த ஒரு பிரம்மாண்டமான இரும்பு தூணில் சஹானா சங்கிலிகளால் பிணைக்கப்பட்டிருந்தாள். அவளது அழகிய முகம் மழையினாலும் எதிரிகளின் சித்திரவதையினாலும் வெளுத்து போயிருந்தது. அவளது ஆடைகள் ஆங்காங்கே கிழிந்து கைகளில் சங்கிலிகள் இறுகியதால் இரத்தம் கசிந்து கொண்டிருந்தது. அவளது காலடியில்
அந்த நீல நிற டிஜிட்டல் டிரைவ் சிதறி தரைமட்டமாக கிடந்தது. அவளது தலை குனிந்திருந்தது. அவளது உயிர் மெல்ல பிரிந்து கொண்டிருப்பதைப் போல காட்சியளித்தாள். என் இதயம் அப்படியே சுருங்கியது. சஹானா என்று என் தொண்டை அடைக்க அவளை நோக்கி ஓடினேன். என் காலடி சத்தம் கேட்டு அவள் மெல்ல தன் தலையை நிமிர்த்தி பார்த்தாள். மங்கலான அந்த அறையின் வெளிச்சத்தில் என் முகத்தை கண்டதும் அவளது கண்கள் ஒரு கணம் விரிந்தன. உறைந்து போயிருந்த அவளது முகத்தில் ஒரு பிரம்மாண்டமான உயிர் மீட்சி தெரிந்தது. அர்ஜுன் என்று அவளது வறண்ட தொண்டையிலிருந்து ஒரு பலவீனமான ஆனால் ஆழமான குரல் வெளிப்பட்டது. அந்த ஒற்றை வார்த்தை அர்ஜுன் என்ற அவளது குரல் கடந்த சில மணி நேரங்களாக நரக வேதனையில் தவித்துக் கொண்டிருந்த என் உயிரை எனக்கு மீண்டும் கொடுத்தது போலிருந்தது. என் உடலில் இருந்த சோர்வு, கவலை அனைத்தும் பறந்து போய் ஒரு புதிய ஆற்றல் எனக்குள் பாய்ந்தது. நான் உடனடியாக அவளது அருகில் சென்று என் கத்தியின் பின்புறத்தாலும் துப்பாக்கி குண்டுகளாலும் அவளது கைகளை பிணைத்திருந்த இரும்புச் சங்கிலிகளை அடித்துடைத்தேன். சங்கிலிகள் அருந்து கீழே விழுந்த அடுத்த வினாடி சஹானா அப்படியே பலமுழந்து என் மார்பில் சரிந்தாள். அவளை என் இரு கரங்களால் இறுக்கமாக அணைத்துக் கொண்டேன். அவளது உடல் நடுங்கிக் கொண்டிருந்தது. அவளது கண்ணீர் என் இராணுவ சட்டையை நனைத்தது. நான் வந்துவிட்டேன் சஹானா, இனி உன்னை யாரும் தொட முடியாது என்று அவளது காதோரம் முணுமுணுத்தேன். ஆனால் அவள் என் சட்டையை பிடித்துக் கொண்டு, அர்ஜுன், நமக்கு நேரமில்லை, அவர்கள் ஏவுகணையே என்று திக்கித் திணறினாள். அவளது வார்த்தைகளுக்கு பின்னால் இருந்த அடுத்த மாபெரும் சதி என்ன என்பதை உணர்ந்த கணத்தில் அந்த குளிர்ந்த பாதாள அறையிலும் எனக்கு வியர்க்கத் தொடங்கியது. அத்தியாயம் 9. மிசேல் சதி. பாதாள சிறையின் குளிர்ந்த தரைத்தளத்தில் என் மார்போடு சாய்ந்திருந்த சஹானாவின் உடல் இன்னும் நடுங்கிக் கொண்டிருந்தது. சங்கிலிகள் அறுக்கப்பட்ட கைகளில் இருந்து கசிந்த இரத்தம் என் கைகளில் ஒட்டியது. அவளது மூச்சு காற்று வெப்பமாகவும் அதே சமயம் மிக பலவீனமாகவும் என் கழுத்தில் பட்டது. அவளை மீட்ட நிம்மதி என் மனதில் இருந்தாலும் அவளது முகத்தில் தெரிந்த தீவிரமான மரண பீதி ஏதோ ஒரு விவரிக்க முடியாத பேராபத்தை எனக்கு உணர்த்தியது. நான் அவளது முகத்தை மெதுவாக நிமிர்த்தி என் கைகளால் அவளது கண்ணீரை துடைத்தேன். சஹானா, அமைதியாக இரு. பயங்கரவாதிகள் அனைவரும் வீழ்த்தப்பட்டு விட்டார்கள். நாம் இங்கிருந்து பாதுகாப்பாக வெளியேறுகிறோம் என்றேன் அவளுக்கு துணிச்சலை வரவழைக்க. ஆனால் சஹானா என் சட்டையின் காலரை தன் இரு கைகளாலும் பலமாக பற்றிக் கொண்டு தன் தலையை இருபுறமும் வேகமாக அசைத்தாள். அவளது வறண்ட உதடுகள் நடுக்கத்துடன் பிரிந்தன. இல்லை அர்ஜுன், நாம் இன்னும் தப்பவில்லை. இந்த உலகம், இந்த தேசமே இன்னும் ஆபத்திலிருந்து தப்பவில்லை என்று கத்தினாள். அவளது குரல் அந்த கச்சுவர்களில் மோதி பயங்கரமாக எதிரொலித்தது. என்ன சொல்கிறாய் சஹானா? தெளிவாகச் சொல் என்று அவளது தோள்களை பற்றினேன். அங்கே அந்த இருண்ட பாதாள அறையின் மங்கலான வெளிச்சத்தில் சஹானா கூறிய தகவல் என்னை அப்படியே அதிர்ச்சியில் ஆழ்த்தியது. என் ஒட்டுமொத்த இராணுவ மற்றும் உளவுத்துறை அனுபவத்திலும் நான் எத்தனையோ சதித்திட்டங்களை கேட்டிருக்கிறேன், முறியடித்திருக்கிறேன். ஆனால் இப்போது அவள் சொன்ன விஷயம் என் கற்பனைக்கும் எட்டாத ஒரு பேரழிவின் வடிவமாக இருந்தது. அர்ஜுன், அவர்கள் என்னை கடத்தியது வெறும் இந்த கோப்பிற்காக மட்டும் அல்ல. அவர்கள் ஏற்கனவே ஒரு மாபெரும் சதியை செய்து முடித்து விட்டார்கள் என்று மூச்சிறைக்கத் தொடங்கினாள் சஹானா. ராஜஸ்தான் எல்லையோரம் இருந்த இந்திய ராணுவத்தின் ஒரு ரகசிய ஏவுதளத்தை அல் ஜஹத் அமைப்பின் தற்கொலை படையினர் இன்று அதிகாலை தங்களின் கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வந்துவிட்டார்கள். அங்கிருந்த அக்னி 5
ரக அணு ஆயுத ஏவுகணையை அவர்கள் முழுமையாக கைப்பற்றியிருக்கிறார்கள். அணு ஏவுகணை என்ற வார்த்தையை கேட்டதும் என் தலையில் இடி விழுந்தது போலிருந்தது. உடலின் நரம்புகள் அனைத்தும் ஒரு கணம் விரைத்தன. அது எப்படி சாத்தியம் சஹானா? நமது அணு ஏவுகணைகளின் கட்டுப்பாட்டு அமைப்புகள் மிகவும் பாதுகாப்பானவை ஆயிற்றே என்று கேட்டேன், என் குரலில் இருந்த நடுக்கத்தை மறைக்க முயன்றபடி. அங்குதான் துரோகம் நடந்துள்ளது அர்ஜுன் என்று சஹானாவின் கண்கள் மீண்டும் கலங்கின. அமைப்பிற்குள் இருந்த துரோகிகளின் உதவியோடு ஏவுதளத்தின் முதன்மை கணினியை அவர்கள் ஹேக் செய்து விட்டார்கள். ஆனால் அணு ஏவுகணையை தயார் நிலைக்கு கொண்டு வர என் வசம் இருந்த வஜ்ரா 9 தொழில்நுட்பத்தின் கட்டுப்பாட்டு குறியீடுகள் அவர்களுக்கு தேவைப்பட்டன. என்னை சித்திரவதை செய்து என் விரல் ரேகைகளையும் அந்த டிஜிட்டல் குறியீடுகளையும் அவர்கள் வலுக்கட்டாயமாக திருடிவிட்டார்கள். அதை வைத்து அந்த அணு ஏவுகணையின் இறுதி ஏவுதல் அலைவரிசை அவர்கள் இயக்கிவிட்டார்கள். அவள் என் கைகளை இன்னும் இறுக்கமாக பிடித்துக் கொண்டாள். அவளது விரல்கள் நகங்கள் என் சதையை துளைத்தன. அவர்களின் திட்டம் மிகவும் கொடூரமானது அர்ஜுன். இன்று நள்ளிரவுக்குள் அந்த அணு ஏவுகணையை இந்தியாவின் இதய பகுதியான புது டெல்லி மற்றும் மும்பை நகரங்கள் மீது ஏவ திட்டமிட்டிருக்கிறார்கள். ஒரே நேரத்தில் கோடிக்கணக்கான மனித உயிர்கள், ஒட்டுமொத்த தேசத்தின் தலைநகரமும் பொருளாதார மையமும் சில நொடிகளில் சாம்பலாகிவிடும். சஹானா சொன்ன ஒவ்வொரு வார்த்தையும் என் காதுகளுக்குள் ஈயத்தை காய்ச்சி ஊற்றுவது போலிருந்தது. என் மனம் கொதித்தது. கோபம், அதிர்ச்சி, தேசபக்தி அனைத்தும் ஒன்றாக திரண்டு எனக்குள் ஒரு மாபெரும் புயலை உருவாக்கின. ஒரு அணு ஏவுகணை பயங்கரவாதிகளின் கைகளில் அகப்பட்டுக் கொள்வது என்பது இந்த தேசத்தின் இறுதி நாளின் தொடக்கம். நேரம், இன்னும் எவ்வளவு நேரம் இருக்கிறது சஹானா என்று என் குரலை இறுக்கி கேட்டேன். அவள் அருகில் கிடந்த உடைந்த கணினி திரையின் நேரக் காட்டியை காட்டி, இன்னும் சரியாக 45 நிமிடங்கள் மட்டுமே உள்ளன அர்ஜுன். அதற்குள் ஏவுதல் கவுண்டவுன் தானாகவே தொடங்கிவிடும். ஒருமுறை ஏவுகணை வான் நோக்கி எழும்பிவிட்டால் அதை நடுவானில் கூட நம்மால் தடுக்க முடியாது. ஏனெனில் அதில் நான் உருவாக்கிய ரேடார்களை ஏமாற்றும் தொழில்நுட்பம் இணைக்கப்பட்டுள்ளது என்றாள். நேரம் மிக மிக குறைவு. 45 நிமிடங்களில் ஒரு அணு பேரழிவை தடுக்க வேண்டும். நான் ஒரு நொடி கூட தாமதிக்கவில்லை. என் வயர்லெஸை ஆன் செய்து ஜெனரல் ரவிகுமாருக்கு அவசர செய்தி அனுப்பினேன். சார், ஆபத்து நாம் நினைத்ததை விட பிரம்மாண்டமானது. எதிரிகள் எல்லையோர நிலத்தடி ஏவுதளத்தில் அணு ஏவுகணையை தயார் செய்து விட்டார்கள். இலக்கு டெல்லி மற்றும் மும்பை. இன்னும் 45 நிமிடங்களே உள்ளன. மறுமுனையில் ஜெனரலின் மூச்சு திணறும் சத்தம் கேட்டது. கடவுளே! அர்ஜுன், வான்வழி தாக்குதல் நடத்தினால் அணுக்கதிர்வீச்சு அங்கேயே வெடித்துவிடும். நீயும் சஹானாவும் மட்டும்தான் அந்த ஏவுதளத்திற்குள் நுழைந்து அதை உள்ளிருந்தபடி முடக்க முடியும். நான் காலாட்படையை அங்கே அனுப்ப உத்தரவிடுகிறேன். ஆனால் அவர்கள் அங்கு வர 30 நிமிடங்கள் ஆகும். 30 நிமிடங்கள் வரை நாம் காத்திருக்க முடியாது சார். நான் இப்போதே புறப்படுகிறேன் என்று கூறிவிட்டு வயர்லெஸை அணைத்தேன். நான் சஹானாவை மெதுவாக தூக்கி என் தோள்களில் சாய்த்துக் கொண்டேன். சஹானா, உன்னால் நடக்க முடியுமா என்று கேட்டேன். அவள் தன் வலியையும் மீறி தன் கண்களில் ஒரு புதிய உறுதியை வரவழைத்துக் கொண்டாள். என் தேசத்தை அழிக்க நான் காரணமாயிருக்க மாட்டேன் அர்ஜுன். என்னால் வர முடியும். அந்த அமைப்பை எப்படி முடக்குவது என்பது எனக்கு தெரியும் என்று எழுந்து நின்றாள். நாங்கள் இருவரும் பாதாள அறையை விட்டு வெளியே ஓடினோம். கோட்டையின் முற்றத்தில் எஞ்சியிருந்த கமாண்டோக்கள் எங்களுக்காக காத்திருந்தனர்.
விவேக், வண்டியை எடு, எல்லையோர ஏவுதளத்தை நோக்கி பறக்க வேண்டும் என்று கத்தினேன். நாங்கள் அனைவரும் எங்களின் அதிரடிப்படை வாகனத்திற்குள் பாய்ந்து ஏறினோம். வாகனம் ஸ்டார்ட் செய்யப்பட்டு ஆரவல்லி மலையின் செங்குத்தான வளைவுகளில் டயர்கள் தீப்பற்றி எரியும் வேகத்தில் கீழே இறங்கியது. பாலைவனத்தின் இருண்ட இரவில் எங்களின் வாகனம் மணல் புழுதியை கிளப்பியபடி காலத்திற்கும் மரணத்திற்கும் இடையிலான ஒரு மாபெரும் பந்தயத்தை போல அந்த ஏவுதளத்தை நோக்கி அதிவேகமாக புறப்பட்டது. என் ஒரு கையில் துப்பாக்கியும் மறு கையில் சஹானாவின் கையும் இருந்தன. வானில் மேகங்கள் இன்னும் இருண்டு காட்சியளித்தன. ஆனால் எங்களின் மனங்கள் அந்த அணு ஏவுகணையின் சதியை முறியடிக்கும் ஒற்றை இலக்கை நோக்கி நெருப்பாய் இருந்து கொண்டிருந்தன. அத்தியாயம் 10. இறுதி போர். ஆரவல்லி மலைத்தொடரின் கரடு முரடான பாதைகளை கடந்து எல்லையோர நிலத்தடி ஏவுதளத்தின் பிரதான எல்லைக்குள் எங்களின் அதிரடிப்படை வாகனம் நுழைந்த போது அங்கே காத்திருந்த காட்சி ஒரு முழுமையான உலகப் போரின் பிரம்மாண்டத்தை நினைவூட்டியது. அது வெறும் ஒரு பயங்கரவாத குழுவின் மறைவிடம் அல்ல. சர்வதேச துரோகிகளின் துணையோடு ஒரு பெரும் இராணுவ படையை போல அவர்கள் தங்களை மாற்றியிருந்தனர். ஏவுதளத்தை சுற்றிலும் ஆயிரக்கணக்கான ஆயுதமேந்திய பயங்கரவாத வீரர்கள் நவீன ரக துப்பாக்கிகள் மற்றும் ஏவுகணை லான்ச்சர்ஸ் உடன் பதுங்கு குழிகளில் காத்திருந்தனர். ஆனால் இந்திய ராணுவமும் சளைக்கவில்லை. ஜெனரல் ரவிகுமாரின் அவசர உத்தரவின் பேரில் எங்களின் காலாட்படையும் கவசப்படைகளும் ஏற்கனவே அந்த பகுதியை சூழ்ந்திருந்தன. அனைத்து பிரிவுகளும் தாக்குதலை தொடங்குங்கள் என்ற முழக்கத்துடன் போர்க்களம் அதிர்ந்தது. இந்திய ராணுவத்தின் பிரம்மாண்டமான போர் டாங்கிகள் மணல் குன்றுகளை தகர்த்து கொண்டு முன்னிலை நோக்கி முன்னேறின. டாங்கிகளின் பேரங்கி வாய்கள் இடைவிடாது நெருப்பை கக்கின. நிலத்தடி ஏவுதளத்தின் மேல் பரப்பு பிளந்தது. அதே சமயம் வான்வெளியில் இந்திய ராணுவத்தின் அபாச்சி மற்றும் ருத்ரா ரக ஆயுத ஹெலிகாப்டர்கள் வானில் கர்ஜித்தபடி வந்து சேர்ந்தன. அவற்றின் சுழலும் இறக்கைகளின் சத்தம் போர்க்களத்தின் இரைச்சலை அதிகமாக்கியது. ஹெலிகாப்டர்களில் இருந்து ஏவப்பட்ட லேசர் வழிகாட்டு ஏவுகணைகள் எதிரிகளின் பதுங்கு குழிகளையும் கவச வாகனங்களையும் துண்டு துண்டாக சிதறடித்தன. எதிரிகளும் தங்களின் வசம் இருந்த வான் பாதுகாப்பு ஏவுகணைகளை ஏவினர். இரு தரப்பிலிருந்தும் பாய்ந்த மிசைல்கள் இரவு வானத்தை வர்ணஜாலங்களாகவும் மாபெரும் நெருப்பு கீற்றுகளாகவும் கிழித்துச் சென்றன. வான்வெளியில் வெடித்த ஏவுகணைகளின் வெளிச்சம் கீழே கான்கிரீட் தளங்களில் இரத்த ஆறை ஓடச் செய்தது. அர்ஜுன் பிரதான நுழைவாயில் தகர்க்கப்பட்டுவிட்டது. உள்ளே நுழை என்று டாங் படை தளபதி வயலஸில் கத்தினார். நான் சஹானாவின் கையை பற்றிக் கொண்டு எஞ்சியிருந்த கமாண்டோக்களின் பாதுகாப்பு வளையத்திற்கு நடுவே ஏவுதளத்தின் பிரதான எக்கு கதவை நோக்கி ஓடினேன். எங்களை நோக்கி பாய்ந்து வந்த எதிரிகளின் குண்டுகளை என் தவோர் துப்பாக்கியால் முறியடித்தேன். ஏவுதளத்தின் ஆழமான பாதாள பகுதிக்குள் நுழையும் ஒவ்வொரு படிக்கட்டிலும் குருதி சிந்திய உடல்கள் கிடந்தன. சஹானா தன் உடலின் கடுமையான வலியையும் பொருட்படுத்தாமல் அந்த ஏவுகணையை முடக்கும் ஒற்றை நோக்கோடு என் பின்னாடியே ஓடி வந்தாள். 10 அடி தடிமனுள்ள இரும்பு பாதுகாப்பு வளையங்களை கடந்து ஏவுதளத்தின் முதன்மை கட்டுப்பாட்டு மையத்தின் பிரதான அரங்கை நான் அடைந்தேன். அங்கே அந்த பிரம்மாண்டமான கண்ணாடி தடுப்புகளுக்கு பின்னால் 100 அடி உயரமுள்ள அக்னி 5 அணு ஏவுகணை ஏவுவதற்கு தயாரான நிலையில் அதன் என்ஜின்களில் இருந்து மெல்லிய புகையை உமுழ்ந்தபடி நின்றிருந்தது. அதன் அடியில் இருந்த ஏவுதள பொறிமுறைகள் அனைத்தும் இயங்கிக் கொண்டிருந்தன. அரங்கின் மைய பகுதியில் கணினி திரைகளின் முன்னால் அல் ஜஹத் அமைப்பின் முதன்மை தலைவனான கலித் நின்றிருந்தான். சர்வதேச அளவில் தேடப்பட்டு வந்த ஒரு கொடூரமான நிழல் உலக குற்றவாளி அவன். அவனது கைகளில் ஒரு நவீன ரக துப்பாக்கி இருந்தது. அவனை கண்டதும்
என் நரம்புகள் அனைத்தும் முறுக்கேறின. கடைசி வரை என் திட்டத்தை அழிக்க பார்க்கிறாயா அர்ஜுன் என்று கலித் கொடூரமாகச் சிரித்தான். ஆனால் உன்னால் இந்த தேசத்தை காப்பாற்ற முடியாது. அவன் பேசி முடிப்பதற்குள் எங்களை நோக்கி சுடத் தொடங்கினான். நான் சஹானாவை ஒரு இரும்பு தூணின் பின்னால் தள்ளிவிட்டு கலிதை நோக்கி பாய்ந்தேன். என் துப்பாக்கியின் குண்டுகள் தீர்ந்து போக துப்பாக்கியை கீழே எறிந்துவிட்டு அவனது உடல் மீது நேரடியாக மோதினேன். ஆயுதங்கள் இன்றி இரு மனிதர்களுக்கு இடையே ஒரு கடுமையான சண்டை களம் அங்கே உருவானது. கலித் சாதாரணமானவன் அல்ல. அவனும் ஒரு காலத்தில் வெளிநாட்டு உளவுத்துறையில் சிறப்பு பயிற்சி பெற்றவன். அவன் தன் வலது கையால் என் முகத்தில் பலமான குத்து ஒன்றை கொடுத்தான். என் உதட்டோரம் ரத்தம் கசிந்தது. நான் நிலை குலையாமல் அவனது கையை பிடித்து திருப்பி அவனது விலா எலும்புகளில் என் முழங்காலால் தொடர்ந்து தாக்கினேன். நாங்கள் இருவரும் கட்டுப்பாட்டு அறையின் கண்ணாடி கன்சோல்கள் மீது விழுந்து உருண்டோம். கணினி திரைகள் உடைந்து மின்பொறிகள் சிதறின. கலித்தன் இடுப்பிலிருந்து ஒரு கூர்மையான இராணுவ கத்தியை உருவி என் கழுத்தை நோக்கி வீசினான். நான் சாமர்த்தியமாக தலையை சாய்ந்து தப்பித்தேன். கத்தி என் தோள்பட்டையை கீறிக்கொண்டு சென்றது. வலி என் மூளையை தாக்கியது. ஆனால் எனக்குள் இருந்த தேசபக்தியும் சஹானாவின் மீதான காதலும் அந்த வலியை விட பெரிதாக இருந்தது. நான் அவனது கத்தியை பிடித்திருந்த மணிக்கட்டை இரு கைகளாலும் பற்றி பின்னோக்கி பலமாக முறித்தேன். எலும்பு முறியும் சத்தத்துடன் கத்தி அவனது கையில் இருந்து நழுவி விழுந்தது. அதே வேகத்தில் அவனது நெஞ்சில் என் முழு பலத்தையும் திரட்டி ஒரு உதை கொடுத்தேன். அவன் பின்னால் இருந்த இரும்பு கம்பியின் மீது போய் பலமாக மோதித்தரையில் விழுந்தான். அவன் மீண்டும் எழ முயன்றான். ஆனால் நான் அவனது கழுத்தை பூட்டி அவனது மூச்சுக்காற்றை முழுமையாக முடக்கினேன். அவனது கண்கள் சொருகின. உடல் பலமிழந்தது. இறுதியில் தேசத்தின் மாபெரும் எதிரியான கலிதை நான் அந்த போர்க்களத்தின் நடுவே வீழ்த்தி தரையில் சடலமாகச் சாய்த்தேன். மூச்சிறைக்க நான் நிமிர்ந்து சஹானாவை பார்த்தேன். அவள் ஓடி வந்து முதன்மை கணினியின் திரையை நோக்கினாள். ஆனால் கலிதை நான் வீழ்த்திய பெருமிதம் ஒரு வினாடி கூட நிலைக்கவில்லை. கணினியின் பிரம்மாண்டமான திரையில் சிவப்பு நிற எண்கள் இரத்த கண்ணீரை போல மின்னல் வேகத்தில் குறைந்து கொண்டிருந்தன. ஏவுதளத்தின் எச்சரிக்கை சைரன்கள் அலறின. திரையில் தெரிந்த அந்த வாசகம் எங்கள் இருவரின் இதயத்தையும் உறைந்து போகச் செய்தது. லான்ச் இனிஷியேட்டட். நான் கலிதை வீழ்த்துவதற்குள் அவனது விரல்கள் ஏவுதலுக்கான இறுதி பொத்தானை ஏற்கனவே அழுத்தியிருந்தன. அக்னி 5 அணு ஏவுகணையின் கீழ் இருந்த ராக்கெட் போஸ்டர்கள் பயங்கரமான ஒலியுடன் தீயை கக்கத் தொடங்கின. ஏவுதளமே ஒரு மாபெரும் நிலநடுக்கத்தை போல அதரத் தொடங்கியது. மிசைல் ஏற்கனவே இயக்கப்பட்டு வான் நோக்கி எழும்பும் தன் இறுதி பயணத்தை தொடங்கிவிட்டது என்ற மாபெரும் அதிர்ச்சி எங்களை சூழ்ந்தது. நேரம் மிக கொடூரமாக ஓடத் தொடங்கியது. அத்தியாயம் 10 இறுதி போர். ஆரவல்லி மலைத்தொடரின் கரடு முரடான பாதைகளை கடந்து எல்லையோர நிலத்தடி ஏவுதளத்தின் பிரதான எல்லைக்குள் எங்களின் அதிரடிப்படை வாகனம் நுழைந்த போது அங்கே காத்திருந்த காட்சி ஒரு முழுமையான உலகப் போரின் பிரம்மாண்டத்தை நினைவூட்டியது. அது வெறும் ஒரு பயங்கரவாத குழுவின் மறைவிடம் அல்ல. சர்வதேச துரோகிகளின் துணையோடு ஒரு பெரும் இராணுவ படையை போல அவர்கள் தங்களை மாற்றியிருந்தனர். ஏவுதளத்தை சுற்றிலும் ஆயிரக்கணக்கான ஆயுதமேந்திய பயங்கரவாத வீரர்கள் நவீன ரக துப்பாக்கிகள் மற்றும் ஏவுகணை லான்ச்சர்ஸ் உடன் பதுங்கு குழிகளில் காத்திருந்தனர். ஆனால் இந்திய ராணுவமும் சளைக்கவில்லை. ஜெனரல் ரவிகுமாரின் அவசர உத்தரவின் பேரில் எங்களின் காலாட்படையும் கவசப்படைகளும் ஏற்கனவே அந்த பகுதியை சூழ்ந்திருந்தன. அனைத்து பிரிவுகளும் தாக்குதலை தொடங்குங்கள் என்ற முழக்கத்துடன் போர்க்களம் அதிர்ந்தது.
இந்திய ராணுவத்தின் பிரம்மாண்டமான போர் டாங்கிகள் மணல் குன்றுகளை தகர்த்து கொண்டு முன்னிலை நோக்கி முன்னேறின. டாங்கிகளின் பேரங்கி வாய்கள் இடைவிடாது நெருப்பை கக்கின. நிலத்தடி ஏவுதளத்தின் மேல் பரப்பு பிளந்தது. அதே சமயம் வான்வெளியில் இந்திய ராணுவத்தின் அபாச்சி மற்றும் ருத்ரா ரக ஆயுத ஹெலிகாப்டர்கள் வானில் கர்ஜித்தபடி வந்து சேர்ந்தன. அவற்றின் சுழலும் இறக்கைகளின் சத்தம் போர்க்களத்தின் இரைச்சலை அதிகமாக்கியது. ஹெலிகாப்டர்களில் இருந்து ஏவப்பட்ட லேசர் வழிகாட்டு ஏவுகணைகள் எதிரிகளின் பதுங்கு குழிகளையும் கவச வாகனங்களையும் துண்டு துண்டாக சிதறடித்தன. எதிரிகளும் தங்களின் வசம் இருந்த வான் பாதுகாப்பு ஏவுகணைகளை ஏவினர். இரு தரப்பிலிருந்தும் பாய்ந்த மிசைல்கள் இரவு வானத்தை வர்ணஜாலங்களாகவும் மாபெரும் நெருப்பு கீற்றுகளாகவும் கிழித்துச் சென்றன. வான்வெளியில் வெடித்த ஏவுகணைகளின் வெளிச்சம் கீழே கான்கிரீட் தளங்களில் இரத்த ஆறை ஓடச் செய்தது. அர்ஜுன் பிரதான நுழைவாயில் தகர்க்கப்பட்டுவிட்டது. உள்ளே நுழே என்று டாங் படை தளபதி வயலஸில் கத்தினார். நான் சஹானாவின் கையை பற்றிக் கொண்டு எஞ்சியிருந்த கமாண்டோக்களின் பாதுகாப்பு வளையத்திற்கு நடுவே ஏவுதளத்தின் பிரதான எக்கு கதவை நோக்கி ஓடினேன். எங்களை நோக்கி பாய்ந்து வந்த எதிரிகளின் குண்டுகளை என் தவோர் துப்பாக்கியால் முறியடித்தேன். ஏவுதளத்தின் ஆழமான பாதாள பகுதிக்குள் நுழையும் ஒவ்வொரு படிக்கட்டிலும் குருதி சிந்திய உடல்கள் கிடந்தன. சஹானா தன் உடலின் கடுமையான வலியையும் பொருட்படுத்தாமல் அந்த ஏவுகணையை முடக்கும் ஒற்றை நோக்கோடு என் பின்னாடியே ஓடி வந்தாள். 10 அடி தடிமனுள்ள இரும்பு பாதுகாப்பு வளையங்களை கடந்து ஏவுதளத்தின் முதன்மை கட்டுப்பாட்டு மையத்தின் பிரதான அரங்கை நான் அடைந்தேன். அங்கே அந்த பிரம்மாண்டமான கண்ணாடி தடுப்புகளுக்கு பின்னால் 100 அடி உயரமுள்ள அக்னி 5 அணு ஏவுகணை ஏவுவதற்கு தயாரான நிலையில் அதன் என்ஜின்களில் இருந்து மெல்லிய புகையை உமுந்தபடி நின்றிருந்தது. அதன் அடியில் இருந்த ஏவுதள பொறிமுறைகள் அனைத்தும் இயங்கிக் கொண்டிருந்தன. அரங்கின் மைய பகுதியில் கணினி திரைகளின் முன்னால் அல் ஜஹத் அமைப்பின் முதன்மை தலைவனான கலித் நின்றிருந்தான். சர்வதேச அளவில் தேடப்பட்டு வந்த ஒரு கொடூரமான நிழல் உலக குற்றவாளி அவன். அவனது கைகளில் ஒரு நவீன ரக துப்பாக்கி இருந்தது. அவனை கண்டதும் என் நரம்புகள் அனைத்தும் முறுக்கேறின. கடைசி வரை என் திட்டத்தை அழிக்க பார்க்கிறாயா அர்ஜுன் என்று கலித் கொடூரமாக சிரித்தான். ஆனால் உன்னால் இந்த தேசத்தை காப்பாற்ற முடியாது. அவன் பேசி முடிப்பதற்குள் எங்களை நோக்கி சுடத் தொடங்கினான். நான் சஹானாவை ஒரு இரும்பு தூணின் பின்னால் தள்ளிவிட்டு கலிதை நோக்கி பாய்ந்தேன். என் துப்பாக்கியின் குண்டுகள் தீர்ந்து போக துப்பாக்கியை கீழே எறிந்துவிட்டு அவனது உடல் மீது நேரடியாக மோதினேன். ஆயுதங்கள் இன்றி இரு மனிதர்களுக்கு இடையே ஒரு கடுமையான சண்டை களம் அங்கே உருவானது. கலித் சாதாரணமானவன் அல்ல. அவனும் ஒரு காலத்தில் வெளிநாட்டு உளவுத்துறையில் சிறப்பு பயிற்சி பெற்றவன். அவன் தன் வலது கையால் என் முகத்தில் பலமான குத்து ஒன்றை கொடுத்தான். என் உதட்டோரம் ரத்தம் கசிந்தது. நான் நிலை குலையாமல் அவனது கையை பிடித்து திருப்பி அவனது விலா எலும்புகளில் என் முழங்காலால் தொடர்ந்து தாக்கினேன். நாங்கள் இருவரும் கட்டுப்பாட்டு அறையின் கண்ணாடி கன்சோல்கள் மீது விழுந்து உருண்டோம். கணினி திரைகள் உடைந்து மின் பொறிகள் சிதறின. கலித்தன் இடுப்பிலிருந்து ஒரு கூர்மையான இராணுவ கத்தியை உருவி என் கழுத்தை நோக்கி வீசினான். நான் சாமர்த்தியமாக தலையை சாய்ந்து தப்பித்தேன். கத்தி என் தோள்பட்டையை கீறிக்கொண்டு சென்றது. வலி என் மூளையை தாக்கியது. ஆனால் எனக்குள் இருந்த தேசபக்தியும் சஹானாவின் மீதான காதலும் அந்த வலியை விட பெரிதாக இருந்தது. நான் அவனது கத்தியை பிடித்திருந்த மணிக்கட்டை இரு கைகளாலும் பற்றி பின்னோக்கி பலமாக முறித்தேன். எலும்பு முறியும் சத்தத்துடன் கத்தி அவனது கையில் இருந்து நழுவி விழுந்தது. அதே வேகத்தில் அவனது நெஞ்சில் என் முழு பலத்தையும் திரட்டி ஒரு உதை கொடுத்தேன்.
அவன் பின்னால் இருந்த இரும்பு கம்பியின் மீது போய் பலமாக மோதித் தரையில் விழுந்தான். அவன் மீண்டும் எழ முயன்றான். ஆனால் நான் அவனது கழுத்தை பூட்டி அவனது மூச்சுக்காற்றை முழுமையாக முடக்கினேன். அவனது கண்கள் சொருகின, உடல் பலமிழந்தது. இறுதியில் தேசத்தின் மாபெரும் எதிரியான கலிதை நான் அந்த போர்க்களத்தின் நடுவே வீழ்த்தி தரையில் சடலமாகச் சாய்த்தேன். மூச்சிறைக்க நான் நிமிர்ந்து சஹானாவை பார்த்தேன். அவள் ஓடி வந்து முதன்மை கணினியின் திரையை நோக்கினாள். ஆனால் கலிதை நான் வீழ்த்திய பெருமிதம் ஒரு வினாடி கூட நிலைக்கவில்லை. கணினியின் பிரம்மாண்டமான திரையில் சிவப்பு நிற எண்கள் இரத்த கண்ணீரை போல மின்னல் வேகத்தில் குறைந்து கொண்டிருந்தன. ஏவுதளத்தின் எச்சரிக்கை சைரன்கள் அலறின. திரையில் தெரிந்த அந்த வாசகம் எங்கள் இருவரின் இதயத்தையும் உறைந்து போகச் செய்தது. லான்ச் இனிஷியேட்டட். நான் கலிதை வீழ்த்துவதற்குள் அவனது விரல்கள் ஏவுதலுக்கான இறுதி பொத்தானை ஏற்கனவே அழுத்தியிருந்தன. அக்னி 5 அணு ஏவுகணையின் கீழ் இருந்த ராக்கெட் போஸ்டர்கள் பயங்கரமான ஒலியுடன் தீயை கக்கத் தொடங்கின. ஏவுதளமே ஒரு மாபெரும் நிலநடுக்கத்தை போல அதரத் தொடங்கியது. மிசைல் ஏற்கனவே இயக்கப்பட்டு வான் நோக்கி எழும்பும் தன் இறுதி பயணத்தை தொடங்கிவிட்டது என்ற மாபெரும் அதிர்ச்சி எங்களை சூழ்ந்தது. நேரம் மிக கொடூரமாக ஓடத் தொடங்கியது. அத்தியாயம் 11. உயிர் பந்தயம். நிலத்தடி ஏவுதளத்தின் அஸ்திவாரமே தகர்ந்து விடுவது போல பூமி அதிர்ச்சி உண்டானது. அக்னி 5 அணு ஏவுகணையின் பிரம்மாண்டமான போஸ்டர் என்ஜின்கள் முதற்கட்ட இருதலை தொடங்கிவிட்டன. நூற்றுக்கணக்கான டன் எடையுள்ள அந்த எஃகு அரக்கனின் அடிப்பகுதியில் இருந்து வெளியேறிய அனல் பிழம்புகளும் கரும்புகையும் ஏவுதளத்தின் கண்ணாடி கதவுகளுக்கு அப்பால் சுழன்றடித்தன. காதுகளை செவிடாக்கும் பயங்கரமான கர்ஜனை மனித சக்தியால் கட்டுப்படுத்த முடியாத ஒரு பேரழிவின் வருகையை அறிவித்தது. முதன்மை கணினியின் பிரம்மாண்டமான டிஜிட்டல் திரையில் இரத்த சிவப்பில் அந்த எண்கள் மின்னல் வேகத்தில் குறையத் தொடங்கின. கவுண்டவுன் தொடங்கியது. 60, 59, 58. ஒட்டுமொத்த தேசத்தின் ஆயுளும் டெல்லி மற்றும் மும்பை நகரங்களில் வாழும் கோடிக்கணக்கான மக்களின் உயிர்களும் அந்த 60 வினாடிகளுக்குள் சுருங்கி நின்றன. அது நேரத்திற்கு எதிரான பந்தயம் அல்ல, மரணத்திற்கும் வாழ்விற்கும் இடையே நடக்கும் ஒரு மாபெரும் உயிர் பந்தயம். அர்ஜுன், முதன்மை அலைவரிசை முழுமையாக பூட்டப்பட்டுவிட்டது. சாதாரண கட்டளைகளால் இதை நிறுத்த முடியாது என்று கத்தினாள் சஹானா. அவளது குரலில் இருந்த பதற்றம் சுற்றி இருந்த எச்சரிக்கை சைரன்களின் ஒலியையும் மீறி என் காதுகளில் விழுந்தது. அவளது கைகளில் இருந்து இன்னும் இரத்தம் கசிந்து கொண்டிருந்தது. சங்கிலியால் பிணைக்கப்பட்டிருந்ததால் ஏற்பட்ட காயங்களின் வலி அவளது உடலை வதைத்தது. ஆனால் அவளது கண்களில் தெரிந்த தேசத்தை காக்கும் வெறி அந்த வலியை காலின் கீழ் போட்டு மிதித்தது. 45, 44, 43. சஹானா கணினி அமைப்பை உடைக்க முயன்றாள். எதிரிகள் உருவாக்கிய அந்த சிக்கலான மேல்வேர் மற்றும் சர்வதேச குறியீடுகளால் ஆன டிஜிட்டல் கோட்டையை தகர்க்க அவரது விஞ்ஞான அறிவு மட்டுமே இப்போது இந்தியாவின் ஒரே ஆயுதம். அவளது விரல்கள் விசைப்பலகையில் பறந்தன. அவளது விரல்கள் நகர்ந்த வேகம் ஒரு பியானோ கலைஞனின் அசாத்திய அசைவுகளைப் போல இருந்தது. திரையில் ஆயிரக்கணக்கான பைனரி குறியீடுகளும் கணினி மொழிகளும் மின்னல் என தோன்றி மறைந்தன. நான் அவளுக்கு பின்னால் ஒரு இரும்பு அரணாக நின்று கொண்டிருந்தேன். என் தோள்பட்டை காயத்தில் இருந்து இரத்தம் வழிந்து என் கமாண்டோ உடையை நனைத்தது. ஆனால் என் கவனம் முழுவதும் ஏவுதளத்தின் நுழைவாயிலின் மீதே இருந்தது. கலித் வீழ்ந்த பிறகும் எஞ்சி இருந்த சில பயங்கரவாதிகள் கட்டுப்பாட்டு அறைக்குள் நுழைய முயன்றனர். நான் என் இடது கையால் துப்பாக்கியை ஏந்தி கதவை நோக்கி வரும் எதிரிகளை நோக்கி சுட்டேன்.
ஒருபுறம் குண்டுகளின் சத்தம், மறுபுறம் ஏவுகணை என்ஜின்களின் கர்ஜனை, நடுவே மரண கடிகாரத்தின் டிக் டிக் சத்தம். 30, 29, 28. ஏவுகணையை சுற்றி இருந்த ராட்சத இரும்பு கரங்கள் ஒவ்வொன்றாக விலகத் தொடங்கின. ஏவுகணை தன் எடையை மெல்ல தளர்த்தி வான் நோக்கி எழும்புவதற்கான இறுதி நிலைக்கு வந்தது. அதன் அடிப்பகுதியில் எழுந்த புகை மூட்டம் இப்போது கட்டுப்பாட்டு அறையின் கண்ணாடியை மறைக்கத் தொடங்கியது. வெப்பத்தின் அளவு நூற்றுக்கணக்கான டிகிரிகளை எட்டியதால் அறையின் குளிரூட்டி அமைப்புகள் செயலிழந்து உள்ளே அனல் காற்று வீசியது. சஹானாவின் நெற்றியில் இருந்து வியர்வை துளிகள் வழிந்து கணினி திரையின் மீது விழுந்தன. இன்னும் ஒரே ஒரு ஃபயர்வால் மட்டுமே இருக்கிறது அர்ஜுன். ஆனால் அதன் குறியீடு ஒவ்வொரு வினாடியும் மாறிக்கொண்டே இருக்கிறது என்று கத்தினாள். அவளது விரல்களின் வேகம் இன்னும் அதிகரித்தது. 20, 19, 18. என் இதயம் நிமிடத்திற்கு 200 முறை துடிப்பது போல உணர்ந்தேன். போர்க்களத்தில் மரணத்தை எதிர்கொள்ளும் போது கூட ஏற்படாத ஒரு மாபெரும் பயம் என் தொண்டையை அடைத்தது. தோற்றால், இந்த ஒரு வினாடி தாமதம் ஏற்பட்டால், நாளை விடியும் போது இந்தியாவின் வரைபடத்தில் டெல்லியும் மும்பையும் இருக்காது. என் தேசத்தின் சாம்பல் மீது நான் உயிர் பிழைத்திருந்து என்ன பயன்? உன்னால் முடியும் சஹானா. உன்னை தவிர இந்த உலகத்தில் யாராலும் இதை செய்ய முடியாது. என் மீது நம்பிக்கை வை, உன் அறிவின் மீது நம்பிக்கை வை என்று அவரது தோள்களை என் பலமான கரங்களால் பற்றி ஊக்கமளித்தேன். என் தொடுதல் அவளுக்குள் ஒரு புதிய மின்சாரத்தை பாய்ச்சி இருக்க வேண்டும். அவளது முகத்தில் ஒரு தீர்க்கமான அமைதி குடியேறியது. கண்கள் கணினியின் இறுதி பாதுகாப்பு வளையத்தின் மீது நிலைத்தன. 15, 14, 13. ஏவுகணையின் பிரதான வால்வுகள் திறக்கும் சத்தம் கேட்டது. திரவ எரிபொருள் எரிய தொடங்கி ஏவுகணை தன் முதல் அங்குலத்தை வான் நோக்கி நகரத் தொடங்கியது. கான்கிரீட் தளம் பிளக்கத் தொடங்கியது. 10, 9, 8. நான் என் மூச்சை முழுமையாக பிடித்துக் கொண்டிருந்தேன். என் இதய துடிப்பின் சத்தம் கூட எனக்கு கேட்கவில்லை. ஒட்டுமொத்த பிரபஞ்சமே அந்த 8 வினாடிகளுக்குள் உறைந்துவிட்டது போல தோன்றியது. சஹானாவின் விரல்கள் விசைப்பலகையின் இறுதி எண்டர் பொத்தானை நோக்கி நகர்ந்தன. அவளது மூளை எதிரிகளின் ஒட்டுமொத்த ஹேக்கிங் அமைப்பையும் முறியடிப்பதற்கான இறுதி மூல குறியீட்டை உள்ளீடு செய்திருந்தது. 5, 4, 3. ஏவுகணை முழுமையாக தரையை விட்டு எழும்பியது. அதன் பிரம்மாண்டமான உடல் வான் நோக்கி நகரத் தொடங்கியது. இன்னும் 2 வினாடிகள். அது ஏவுதளத்தின் மேல் கூரையை தாண்டிவிட்டால் அதன் பிறகு அதை உலகத்தில் எந்த ஒரு சக்தியாலும் நிறுத்த முடியாது. 2. சஹானா தன் முழு பலத்தையும் திரட்டி அந்த இறுதி பொத்தானை அழுத்தி கத்தினாள். நில். 1. டிங் என்ற ஒரு மெல்லிய ஒற்றை சத்தம் முதன்மை கணினியிலிருந்து வெளிப்பட்டது. திரையின் இரத்த சிவப்பு வெளிச்சம் சட்டென்று மறைந்து ஒட்டுமொத்த அமைப்பும் அடர் பச்சையாக மாறியது. திரையில் அந்த மாபெரும் வரலாற்று வாசகம் தோன்றியது. சிஸ்டம் ஷட் டவுன். லான்ச் அபார்ட்டட். அடுத்த கணமே வான் நோக்கி எழும்பிக் கொண்டிருந்த அக்னி 5 ஏவுகணையின் என்ஜின்கள் அனைத்தும் ஒரே வினாடியில் தங்களின் ஈறுதலை நிறுத்தின. நெருப்பு பிழம்புகள் அடங்கின. பிரம்மாண்டமான கர்ஜனை சத்தம் சட்டென்று ஓய்ந்து அந்த ஏவுதளமே ஒரு மாபெரும் மயான அமைதிக்குள் மூழ்கியது. ஏவுகணை வான் நோக்கி செல்லாமல் ஏவுதளத்தின் பாதுகாப்பு தண்டுகளுக்குள் மீண்டும் மெதுவாக வந்தமர்ந்தது. மிசைல் நிறுத்தப்பட்டது. அணு பேரழிவு தடுத்து நிறுத்தப்பட்டது. முடிந்துவிட்டது அர்ஜுன், நாம் தடுத்து விட்டோம் என்று முணுமுணுத்தபடி சஹானா அப்படியே நாற்காலியிலிருந்து பின்னோக்கி சரிந்தாள். நான் அவளை தரையில் விழாமல்
என் இரு கரங்களால் தாங்கி பிடித்துக் கொண்டேன். அவளது முகத்தில் ஒரு மாபெரும் போரை வென்ற நிம்மதியும் தீவிரமான சோர்வும் கலந்திருந்தன. அவளது கண்களில் இருந்து வழிந்த ஆனந்த கண்ணீர் அவளது கன்னங்களில் இருந்த கரை படிந்த இரத்தத்தை துடைத்துக் கொண்டு ஓடியது. ஆம் சஹானா, நாம் ஜெயித்து விட்டோம், நமது இந்தியா காப்பாற்றப்பட்டது என்று அவளை என் நெஞ்சோடு இறுக்கமாக அணைத்துக் கொண்டேன். கட்டுப்பாட்டு அறையின் இயக்கு கதவுகளை தகர்த்து கொண்டு ஜெனரல் ரவிகுமாரும் இந்திய ராணுவத்தின் கமாண்டோக்களும் உள்ளே பாய்ந்து வந்தனர். ஏவுகணை முடக்கப்பட்டிருப்பதையும் நாங்கள் உயிருடன் இருப்பதையும் கண்ட அவர்கள் தங்களின் துப்பாக்கிகளை வான் நோக்கி உயர்த்தி பாரத் மாதா கி ஜே என்று முழக்கமிட்டனர். அந்த முழக்கம் அந்த நிலத்தடி ஏவுதளத்தின் சுவர்களில் மோதி கம்பீரமாக எதிரொலித்தது. குருதியினாலும் கண்ணீரினாலும் காதலினாலும் எழுதப்பட்ட அந்த மாபெரும் உயிர் பந்தயத்தில் இறுதியாக தர்மமும் தேசபக்தியும் வென்று நிலைநாட்டப்பட்டன. அத்தியாயம் 12. சஹானா சாரல். காலத்தின் சக்கரங்கள் எவ்வளவு வேகமாக சுழல்கின்றன என்பதை நினைத்து பார்த்தால் ஆச்சரியமாக இருக்கிறது. தார் பாலைவனத்தின் அந்த புகையும் நெருப்பும் சூழ்ந்த அணு ஏவுதள போர்க்களம், காதுகளை செவிடாக்கிய பேரங்கிகளின் கர்ஜனை, மரண கடிகாரத்தின் இறுதி நொடி தவிப்பு அனைத்தும் நடந்து முடிந்து இன்றுடன் சரியாக 6 மாதங்கள் கடந்துவிட்டன. அந்த மாபெரும் ஆபரேஷனுக்கு பிறகு இந்திய அரசு எனது தற்காலிக பணி நீக்க உத்தரவை ரத்து செய்தது மட்டுமன்றி தேசத்தின் மிக உயரிய ராணுவ பதக்கங்களில் ஒன்றான கீர்த்தி சக்ரா விருதையும் வழங்கி கௌரவித்தது. சஹானாவின் வஜ்ரா 9 ஏவுகணை திட்டம் இன்று முழுமையான பாதுகாப்புடன் இந்தியாவின் மிக வலிமையான பாதுகாப்பு அரணாக தேசத்திற்கு அர்ப்பணிக்கப்பட்டுவிட்டது. ஆனால் இவை அனைத்தையும் விட அந்த போர்க்களம் எனக்கு கொடுத்த மிக பெரிய பரிசு என் அருகில் நின்று கொண்டிருக்கும் அந்த பெண்தான். இப்போது நாங்கள் ஊட்டியின் மிக உயரமான அமைதியான ஒரு மலைப்பகுதியில் நின்று கொண்டிருந்தோம். சென்னையின் கொதிக்கும் புயல் மழையோ ராஜஸ்தானின் தகிக்கும் அனல் காற்றோ இங்கே இல்லை. சுற்றிலும் பச்சை பசேல் என்ற தேயிலை தோட்டங்களும் வெள்ளை வெளிரென்று நகரும் பனிமூட்டமும் நீலகிரி மலைகளின் கம்பீரமான அழகு மட்டுமே எங்களை சூழ்ந்திருந்தன. மலைப்பாதையின் ஓரத்தில் இருந்த ஒரு மரக்கைப்பிடி தடுப்பின் மீது கைகளை வைத்தபடி கீழே தெரிந்த பள்ளத்தாக்கின் அழகை நாங்கள் ரசித்துக் கொண்டிருந்தோம். திடீரென்று மேக கூட்டங்கள் ஒன்று சேர வானத்திலிருந்து ஒரு சிறிய மென்மையான மழை பெய்யத் தொடங்கியது. அது பூமியை அச்சுறுத்தும் பேய் மழை அல்ல, உடலையும் மனதையும் வருடிச் செல்லும் ஒரு அழகான சாரல் மழை. என் முகத்தில் விழுந்த அந்த ஒவ்வொரு மழை துளியும் எனக்குள் ஒரு பழைய நினைவை மீட்டெடுத்தது. சரியாக 6 மாதங்களுக்கு முன்பு சென்னை மெரினா கடற்கரையில் இதே போன்ற ஒரு மழைச்சாரலில்தான் அவளை நான் முதன் முறையாக பார்த்தேன். அன்று அவளது முகத்தில் மழையோடு பயமும் கலந்திருந்தது. ஆனால் இன்று அவளது முகத்தில் ஒரு மாபெரும் அமைதியும் பேரன்பும் மட்டுமே நிறைந்திருந்தன. அதே சாரல், அதே உணர்வு. ஆனால் காலம் எங்களை எவ்வளவு தூரம் கொண்டு வந்திருக்கிறது. சஹானா ஒரு மெல்லிய கம்பளி ஆடையை அணிந்திருந்தாள். அவளது சுருண்ட தலைமுடி இந்த ஊட்டி காற்றின் வேகத்திற்கு ஏற்ப காற்றில் நடனமாடிக்கொண்டிருந்தது. அவளது கன்னங்களில் விழுந்த மழைத்துளிகள் மெதுவாக வழிந்து அவளது உதட்டோரம் நின்ற புன்னகையை நனைத்தன. அவளது முகம் இப்போது ஒரு விஞ்ஞானியின் தீவிர சிந்தனையில் இல்லை, ஒரு அழகான அமைதியான வாழ்க்கையின் முழு நிறைவில் இருந்தது. நான் அவளையே உற்று பார்த்து கொண்டிருந்தேன். என் முகத்தில் வழிந்த மழையை துடைத்துக் கொண்டு அவளது முகத்திற்கு மிக அருகில் சென்றேன். சஹானா, இப்போது உனக்கு பயமில்லையா என்று கேட்டேன். என் குரலில் எப்போதும் இருக்கும் ஒரு கமாண்டோவின் கம்பீரம் மறைந்து அவளுக்காக மட்டுமே உருகும் ஒரு காதலனின் மென்மை மட்டுமே எஞ்சியிருந்தது.
என் கேள்வியை கேட்டதும் சஹானா சட்டென்று திரும்பி என்னை பார்த்தாள். அவளது அந்த பெரிய கண்கள் என் கண்களை ஆழமாக ஊடுருவின. அவளது உதடுகளில் ஒரு அழகான வசீகரமான சிரிப்பு மலர்ந்தது. நீ இருக்கும்போது எனக்கு எதற்கும் பயமில்லை அர்ஜுன் என்று கூறினாள். அவளது குரலில் இருந்த அந்த ஆழமான வார்த்தைகள் அன்று அந்த இராணுவ நிலத்தடி பதுங்கு குழியில் கேட்ட அதே முழுமையான நம்பிக்கையை எனக்கு மீண்டும் நினைவூட்டியது. துப்பாக்கி குண்டுகளோ அணு ஏவுகணைகளோ உலகத்தின் எந்த ஒரு பேராபத்தோ என் அருகில் இருக்கும் வரை அவளை அண்ட முடியாது என்ற உறுதியே அவளது மனம் முழுமையாக ஏற்றிருந்தது. அவளது அந்த சிரிப்பு என் இதயத்தின் ஆழமான காயங்கள் அனைத்தையும் குணமாக்கும் ஒரு மகா மருந்தாக எனக்கு தோன்றியது. நான் மெதுவாக என் கையை நீட்டி அவளது மென்மையானவளது கையை பிடித்தேன். கரடு முரடான துப்பாக்கியை பிடித்து தழும்பேறிய என் விரல்களுக்குள் அவளது மென்மையான விசைப்பலகையில் பறந்த விரல்கள் மிக கச்சிதமாக பொருந்திக் கொண்டன. எங்கள் கைகள் ஒன்றோடு ஒன்று இணைந்த அந்த வினாடியில் இந்த உலகமே ஸ்தம்பித்தது போலிருந்தது. அவளது கையின் வெதுவெதுப்பு ஊட்டி குளிரையும் மீறி என் உடல் முழுக்க ஒரு புதிய காதலை பாய்ச்சியது. நான் அவளது கையை இன்னும் இறுக்கமாக, இனி ஒருபோதும் விட்டுவிடக் கூடாது என்ற பிடிவாதத்துடன் கோர்த்து கொண்டேன். சுற்றி இருந்த நீலகிரி மலைகள் மீது சாரல் மழை தொடர்ந்து விழுந்து கொண்டிருந்தது. அந்த மெல்லிய சத்தத்திற்கு நடுவே என் மனம் கடந்த கால நினைவுகளை அசை போட்டது. என் வாழ்க்கையில் காதல் வந்த விதமும் அப்படித்தான். ஒரு இராணுவ வீரனாக, உளவுத்துறை அதிகாரியாக, எப்போதும் துப்பாக்கிகள், இரத்த கரைகள், மரணங்கள் என ஒரு கரடு முரடான பாதையிலேயே என் வாழ்க்கை பயணித்துக் கொண்டிருந்தது. என் இதயத்திற்குள் காதலோ மென்மையோ நுழைவதற்கு எந்த ஒரு வழியுமே இல்லை என்றுதான் நான் நினைத்திருந்தேன். ஆனால் சஹானா என் வாழ்க்கைக்குள் வந்த விதம் ஒரு பெருதிசயம். அவள் அதிரடியாக ஒரு புயலை போல என் வாழ்வில் நுழைந்தாலும் எனக்குள் அவளது காதல் மலர்ந்த விதம் மிகவும் மெதுவாக, மிகவும் அமைதியாக. ஆனால் இந்த பூமியில் இருக்கும் எந்த ஒரு சக்தியாலும் என்றும் அழிக்க முடியாதபடி, மறையாதபடி ஆழமாக பதிந்துவிட்டது. சஹானா என் வாழ்க்கையில் வெறும் ஒரு பெண் மட்டுமல்ல, அவள் நான் சந்தித்த மாபெரும் போராட்டங்களின் வெற்றி சின்னம். என் போர்க்களங்களின் நடுவே என் அமைதியற்ற ஆன்மாவிற்குள் ஒலித்த என் இதயத்தின் மென்மையான இசை அவள். என் வறண்ட கரடு முரடான வாழ்க்கை பாதையை நனைத்து அதற்கு புது உயிர் கொடுத்த என் மழை அவள். ஆம், அவள் என் வாழ்க்கையை மாற்றியவள், என் உயிருள் கலந்தவள், என் சஹானா சாரல். மலைப்பாதையில் பனிமூட்டம் இன்னும் அடர்த்தியாக சூழ்ந்து எங்களை மறைக்க, கொட்டும் சாரல் மழையின் நடுவே எங்கள் இருவரின் காதலும் அந்த பசுமையான மலைகளின் சாட்சியாக என்றும் அழியாத ஒரு காவியமாக அங்கே நிலை பெற்று நின்றது. முடிந்தது. கடைசி வரை இந்த வீடியோவை பார்த்த அனைவருக்கும் என் நன்றிகள். நீங்கள் இதுவரை என் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவில்லை என்றால் உடனே சப்ஸ்கிரைப் செய்யும்படி அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். மேலும் லைக், கமெண்ட் செய்ய மறக்காதீர்கள். அசாத்தியம் என்று உலகம் சொன்ன இடத்தில் சாதித்து காட்டுவதே உண்மையான பதில். நன்றி.